கேஸ் நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 21 அப்புறம் 22ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஜியோ சொன்னார், நம்ம ஹீரோ கிட்ட நான் சின்ன வயசுல இருந்து ஜியோ கிளான்ல தான் வாழ்ந்தேன், அதனாலதான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கோம். ஒருவேளை நாங்க இல்லாம இருந்தா இப்ப இடத்துல யாரு இருந்திருப்பா? நம்மளும் நம்ம மெடிசல் நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் நம்ம டிராகன் லேடின்னு லிஸ்ட் போட்டுட்டே போறாரு. இல்ல நான் அதை கேட்கல, உனக்கு ரொம்பவும் ஸ்பெஷலா இருக்கிற அந்த ஒரு ஆளு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களே நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டரை பத்தி சொல்றாங்க. அவ கண்ணை பார்க்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு, அவ உன் லவ் பண்றா, நீங்க ரெண்டு பேரும் தான் சரியான மேட்சா இருப்பீங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் நான் இதை பத்திலாம் யோசிச்சதே இல்ல, டோக்கி ஸ்கில்ஸை கத்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு டோக்கி மாஸ்டர் ஆகணுங்கிறது மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம உன் இடத்த யாராலையுமே பிடிக்க முடியாதுன்னு அவரு சொல்ல அவங்களும் லைட்டா குசியாயிடுறாங்க. ஆனா நான் திரும்ப கோக்லானுக்கு போயிட்டா சுனர் என்ன நடந்தாலும் சரி உன்னை திரும்ப கூட்டு வரதுக்காக நான் எந்த ஒரு லெவலுக்கும் போவேன். அவங்களும் குசியா போயிடுறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப யாரோ ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட ஒரு ஆளை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு குகை மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு லேடிய பாக்குற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே பில் டவரை காட்டுறாங்க. காம்படிஷனுக்காக வந்த மொத்த பேரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்க. நம்ம குயில நம்ம ஹீரோ பிடிச்சி உரமாழ்த்திட்டு போயிடுறாரு. இங்க உலகத்துல இருக்கிற பல பெஸ்டான ஆல்கெமிஸ்ட் வந்திருக்காங்க, நீ பாட்டுக்கும் ஏதாவது சில்மிசவல பண்ணி வச்சிடாத. அப்புறம் நம்ம ஸ்டார் ஆளுக்கு தான் கேட்ட பேரு. அவரும் சரி சரி அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்ல அங்கே நில்லு. யாரான்னு பார்த்தா பில் டவரோட சீனியர் ஸ்டூடெண்ட். அங்க வந்து ஒருத்தனை சந்தேகப்பட்டு விசாரிச்சிட்டு இருக்காரு. இது எங்க செக்டரோட எனர்ஜி பவுடர், அப்ப சாப்பிட்டு காட்டு. அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவர் டக்குன்னு ஒரே போட்டு அவன் கழுத்தை லாக் பண்ணிடுறாரு. இது பில் டவரோட ஸ்பெஷல் டெக்னிக், எதிரிங்களோட டோக்குயை இது சப்ரஸ் பண்ணும். அந்த பவுடர் ஒரு பாய்சனுங்கிறது ஆள் நிரூபிச்சிடுறான். இங்க இருக்கிற மொத்த பேரும் கேட்டுக்காங்க, பில் டவருக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இங்க இந்த மாதிரி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுக்கும் அனுமதி கிடையாது. மீறி ஏதாவது வேலையை காட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆல்கெமிஸ்ட் கிரேடியை கேன்சல் பண்ணிடுவோம். என்னைக்குமே உங்களால திரும்ப இங்க கால் எடுத்து வைக்க முடியாது. இப்ப மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவர் தான் இந்த டவரோட மாஸ்டர் இருக்காங்க. அவர் அவங்க இடத்த பத்தின ரூல்ஸ் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ, ஆமா பில் டவருக்கு மொத்தம் 3 மாஸ்டர்னு சொன்னீங்களே, ஆனா இங்கேயே ஒருத்தர் மட்டும் இருக்காரு. நம்ம குயிலானும் காங்குக்கு பின்னாடி இருக்கிறவர் தான் மாஸ்டர் டைன். அவரும் இந்த இடத்தோட ஒரு எல்டர் தான். அப்புறம் 3வது மாஸ்டர் ஜுவானின்னு சொல்றாரு. அவங்க சோலால் கூட நடந்த பேட்டில்ல டூக்கி கான்டினென்ட்டையும் 3000 பேர்னிங் ஃப்ளேமையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஃபெங்குயும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல அவங்கள பார்த்த உடனே ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. காங் மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காம்படிஷன்ல முதல் 10 இடத்துக்குள்ள வரவங்களுக்கு 3000 பேர்னிங் ஃப்ளேமோட எனர்ஜியை அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஃபெங்குய் கோச்சிட்டு போற மாதிரி சீன் போடுறாங்க. நம்ம குயிலானும் அவங்க பின்னாடியே போயிடுறாரு. அவங்களும் கோவமா இருக்கிற மாதிரி சீன் போட்டு அவரை கெஞ்ச விட்டுட்டு இருக்க. இப்ப அப்படியே நம்ம வின் மாஸ்டரை காட்டுறாங்க. உங்க பில் டவர் ஆரம்பிக்கும் போது இங்க 3 மாஸ்டர்ஸ் இருந்தீங்க, ஆனா இப்ப பாரு அவளுக்கு அப்புறம் நீங்க 2 பேர் மட்டும். அவரு நேரா விஷயத்துக்குவான்னு சொல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 3000 பர்னிங் ஃபிளேம் டிராகன் கிளானுக்கு தான் சொந்தமா இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஒரு டிராகன் சீலை வச்சுதான் அதை கண்ட்ரோல் பண்ணதாவும் சொல்லுவாங்க. அந்த சீல் என்னன்னு அவரு கேட்க அவரு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வின் மாஸ்டர் எப்ப அவங்க இடத்துக்குள்ள வந்தாரு, வந்ததுல இருந்து என்னென்ன பண்ணாரு, யாராரு மீட் பண்ணாருன்னு எல்லா விஷயத்தையும் அவர் வருஷலா சொல்ல ஆரம்பிக்க, நீ என்ன வியூ பாக்குறியா? எல்லாரையும் சோலால் தலை தூக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில யாரையும் என்னால நம்ப முடியாது. குறிப்பா சியோயான் அவனோட ஒரிஜினே நமக்கு தெரியாதுன்னு அவரு சொல்ல நம்மால் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா மாஸ்டர் காங், மூகு, ஹின்ஃபங் 2 பேருமே ஸ்டாரால சேர்ந்தவங்க தாங்கிறத நீ மறந்துடாத. நம்மளும் இதுக்கு மேல பேச எதுவும் இல்லைன்னு சொல்ல இப்ப நம்ம ஆளுங்க மொத்த பேரும் மவுண்டன்ல இருக்காங்க. ஹெர்பல் ஸ்வெட்ட பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஃபேரி டாக்டர் அங்கிருந்த ஒரு ஹார்பினை கண்டுபிடிக்கிறாங்க. குயிலன் அதை பார்த்துட்டு இது ஃபெங்குயோடது, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவர் வேகமா அவங்களை தேடி கிளம்பிடுறாரு. அவங்க ஒரு இடத்துல பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க அவங்க அவரை பார்த்து ஒண்ணுமா பயந்து பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பயத்துல துடிச்சிட்டு இருக்க அவரும் அவங்க சொல்லல உட்கார்ந்து இருந்த ஒரு வித்தியாசமான பட்டர்ஃபிளைய பறக்க விடுறாரு. அவங்களும் திரும்ப நார்மல் ஆயிட்டு ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவருக்கும் ஒரே குசி தான். இப்ப உணர்வு போக்கும் நம்ம ஹீரோ அவரு ஷோல்டர்லயும் அதே பட்டர்ஃபிளை வந்து உட்கார ஆளுக்கு அங்கிருந்த நம்ம ஃபேரி டாக்டர் சூனர் மாதிரி தெரியுறாங்க. அவரும் ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாரு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, ஆனா இப்ப அவரு காட்டுற அன்பு அவங்களுக்கானது இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அவரு ஷோல்டர்ல இருந்த பட்டர்ஃபிளைய பறக்க ஓட அவங்க எடுத்த ஹெர்பல்ஸோட அவங்க வெளியே வந்துடுறாங்க. அங்க இருந்த மாஸ்டர்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஓகேன்னு சொல்ல அடுத்தடுத்த ஆளுங்களும் வருஷலா வந்துட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம குயிலானும் ஃபெங்குயையும் அவங்களோட ஹெர்பல்ஸும்
அப்ரூவ் ஆயிட்டே. இப்ப திரும்பவும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவனை காட்டுறாங்க. அவனும் அவன் கூட வந்து ஒருத்தனும் ஒரு டனல் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்க. அவனை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்றான். அவன் டக்குன்னு அவனோட வைடு குயிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை அப்படியே மயக்கமாக்க அவன் பாக்கெட்ல அந்த மெடிசன் பாட்டில் இருக்கு. ஆள் அவனை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் அவனோட ஒரு ரூம்குள்ள போக அதை நம்ம ஹீரோ இப்ப பாத்துட்டு ஏதோ தப்பா இருக்கு. அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் ஆள் நைஸா உள்ள போக அங்க யாரையுமே காணோம். கபட்குள்ள பார்த்தா ப்ரோஃபோன் ஹெவன் செக்டரை சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட் செத்து போய் கிடக்கான். கழுத்துல வர அந்த வைட் குயிட் சிம்பிள் இருக்கு. ஆள் நேரா கதறிட்டு நம்ம குயிலான பார்க்க வந்துடுறாரு. பில்டவர் சீனியர் அவன் தான் இந்த சம்பவத்தை பண்ணி இருக்கணும். அவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் விவரமா எடுத்து சொல்ல நம்ம இந்த விஷயத்த உடனே மாஸ்டர் கிட்ட சொல்லி ஆகணும். அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப திரும்பவும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவன் அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். நம்மளுங்களும் அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போறாங்க. ஆளுக்கு நோட் பண்றானா என்னன்னு தெரியல. திடீர்னு வேற ஒரு ரூட்ல போறான். அவங்களும் பின்னாடியே போறாங்க. பார்த்தா ஆளையும் காணோம், வழியும் இல்ல. கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு சீக்ரெட் டோர் இருக்கணும். அவரோட பவரை யூஸ் பண்ணி அதை அப்படியே ஓபன் பண்ண நம்ம சிஎன் உள்ள கால் எடுத்து வச்ச உடனே அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. நம்ம ஃபேரி டாக்டரும் குயிலானும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. நம்ம போய் உடனே மாஸ்டர் கிட்ட சொல்லலாம். உள்ள நம்மளுக்கு விருந்தே நடக்குது. எல்லா பக்கத்துல இருந்து பவர்ஃபுல்லான கன்ஸ் அவரை சூட் பண்ண அவரும் ஒரு சில்டை கிரியேட் பண்ணி அதை சமாளிக்கிறாரு. ஒரு வழியா எல்லாம் ஓஞ்சிருது. அவரும் அப்படியே உள்ள போக நீ கேட்டது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அதுக்கான ஆதாரம் தான் இது. அதுக்கு முன்னாடி நீ நான் கேட்டதை செய்யணுங்கிற மாதிரி அவன் சொல்ல நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு அடி அவர் முன்னாடி இப்ப நம்ம முகு வந்துடுறான். உன்னை தண்டனை எதிர்பார்த்தங்கிற மாதிரி அவன் சொல்ல நம்மளும் மயக்கமாயிடுறாரு. அவரு திரும்ப கண் முழிக்க அவர் முன்னாடி நம்ம குயிலன் நம்ம காங் மாஸ்டர்னு சொல்லி அவங்க எல்லாரும் இருக்காங்க. மாஸ்டர் சினீர் உன்னை டனல்ல பார்த்தத சொன்னா குயிலனும் லைட்டா கண்ணை கட்டுறாரு. நம்மளும் அதை புரிஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. அது நாங்க யாரோ சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தனை பார்த்தோம். அவனை ஃபாலோ பண்ணி போன இடத்துல அவன் அட்டாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னா எனக்கு தெரியல. நம்மளுங்களும் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம வின்மாஸ்டர் அங்க வர நம்ம ஹீரோவும் உண்மையிலேயே அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. சொல்லால் இதுல சம்மந்தப்பட்டிருக்குன்னா நம்ம இதை உடனே காங் கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா நம்மால் தடுத்துடுறாரு. செத்து போன ப்ரோஃபோன் செக்டரை சேர்ந்தவனோட அந்த பாய்சன் பவுடர் ஒண்ணுமோ அவன் கிட்ட தான் இருக்கு. அதை எல்லாரும் முன்னாடியே வச்சு நிரூபிச்சு நம்ம யாருங்கிறத காட்டலாம். ஆனா அவன் உன்னை விட ஹை கிரேட் அல்கெமிஸ்ட். உன்னால அவனை தோக்கடிக்க முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. என் மாஸ்டர் எனக்கு கத்து தந்த ஒரு சூப்பரான வித்தை என்கிட்ட இருக்கு. ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு நாளைக்கு என்ன மாதிரியான பில் ரெடி பண்ணலாங்கிறத பத்தி நம்மளுங்க அவங்களோட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஃபெங்கையும் உள்ள வர அவங்களும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாரால சேர்ந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ திருட்டுத்தனமா பிளான் பண்ற மாதிரி இருக்கே. ஆள் கொண்டு வந்த செமையான ஹெர்பல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. உனக்கு வேணா நீ கூட அதை எடுத்துக்கலாம். அவங்களும் அங்கிருந்து ஒரு ஹெர்பல் ஆட்டை போட்டாங்க. அந்த கிளம்பு அடுத்த நாள் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் அவங்கவுங்களோட ஃபர்னஸ் முன்னாடி நின்று அவங்களோட டேலண்ட காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குயிலானும் லிட்டில் ஃபேரி டாக்டரும் தான் முதல் ஆளா முன்னாடி வராங்க. காங் மாஸ்டர் அதை பார்த்துட்டு குயிலானுக்கு 7th கிரேடும் நம்ம ஃபேரி டாக்டருக்கு 6th கிரேடும் தராரு. டைம் போயிட்டே இருக்கு. இப்ப காம்படிஷன்ல அந்த சீனியரும் நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்காங்க. நம்மால் வெறித்தனமா 8th கிரேட் பில் ஒன்னு ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இடிலாம் இடிக்க ஆரம்பிக்க டக்குன்னு தண்டர் விழுந்து அவங்க 2 பேரோட ஃபர்னஸுமே காலி ஆயிடுது. நம்மால் பில் ரெடியா இருக்கு. காங் மாஸ்டர் அதை பார்த்துட்டு அவரை பாராட்டுறாரு. நம்ம ஹீரோ தான் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். நம்மால் இவன் தான் ப்ரோஃபோன் செக்டரை சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்டை கொன்னது. காங் லைட்டா காண்டாகிறாரு. நம்ம வின்மாஸ்டர் கிட்ட இவன் ஜெயிச்சுட்டான ஒத்துக்கிறான். அதுக்காக என் ஸ்டூடெண்ட்டை வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவன் ஃபர்னஸ் செக் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த பவுடரா முதல்ல யூஸ் பண்ணிருப்பான்னு அவரு சொல்ல அவங்களே இதை பார்த்துட்டு மாஸ்டர் இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வின்மாஸ்டர் அதை வாங்கி அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. மாஸ்டர் காங் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த சீனியர் லைட்டா பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அட பாவி அதை என்கிட்ட கொடுத்ததே நீதானாடா. நம்ம ஹீரோவும் சோலாலு மூகிங்க வந்தது அவர் அட்டாக் பண்ணது. அவன் கூட இந்த சீனியர் தான் டீல் பேசிட்டு இருந்தாங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்க காங் மாஸ்டர் அவனை லாக் பண்ண சொல்லிடுறான். நம்ம வின் மாஸ்டர் எப்ப சோலால் உள்ள வந்துச்சோ அப்பவே இது ஒரு பொதுவான பிரச்சனை. இவனை நான் பாத்துக்கிறேன்னு அவரு சொல்ல இவன் ஏன் செக்டரை சேர்ந்தவன். இவனை தண்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம வின் மாஸ்டர் என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டா போயிட்டானேன்னு சொல்லி நம்ம காங் மாஸ்டர் போய் தனியா மீட் பண்றாரு. அவன் தப்பு ஒத்துக்கிட்டான். 3000 பர்னிங் ஃபிளேமை தரதா சொல்லிதான் அவங்க கிட்ட டீல் பேசியிருக்காங்க. சரி இதுல உன் தப்பு எதுவும் இல்லைங்கிற மாதிரி அவருக்கு லைட்டா தைரியம் சொல்லிட்டு அவரு மறுபடியும் அந்த சீலை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவரும் லைட்டா டென்ஷன் ஆயிட்டு உண்மையிலேயே அப்படி உனக்கு கிடையாது நான் தான் சொல்றேன்னு நம்ம வின் மாஸ்டர் 3000 பர்னிங் ஃபிளேமை சுவானி பாதுகாத்ததுனால நீ அது இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இன்னொரு தடவை அவ பேரை இதுல கொண்டு வராத. நாளைக்கு பில் டவர் ஓபன் ஆயிடும். முடிஞ்சா அந்த ஃபிளேமை அவனே சொந்தமாக்கிக்கிட்டோங்கிற மாதிரி அவன் சொல்ல நம்ம மாஸ்டர் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா அவன் ஆளை கூப்பிட்டு அவன் ஸ்டூடெண்ட் லாக்க இருக்கிற அந்த செல்லை இன்னமும் காட் போட்டு பாதுகாக்க சொல்றான். அங்க யாரையும் அலோவ் பண்ணாத. அப்படியே சிவியன் மேலேயும் ஒரு கண்ணு வை. நம்மால் இப்ப சமகுசியா இருக்காரு. ஏன்ஷியன்ட் டிராகன் சீல் நம்ம கையில தான் இருக்கு.
இருக்கு. அவர்கிட்ட இருந்து அந்த ரிங் எடுத்து வெளியே வைக்கிறாரு. இது சீசனே என்கிட்ட கொடுத்துருக்கா. அவங்க அந்த பெல் மூலியமா சிக்னல் கொடுத்துட்டு எப்போ வருவாங்கன்னு சொல்லி அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்க. ஆமா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இரு, நான் எதுவுமே சொல்ல. நானும் வாய் திறக்கவே இல்ல. அப்ப யாரா பேசுனதுன்னு பார்த்தா நம்ம டிராகன் லேடி இப்ப அங்க நின்னுட்டு இருக்காங்க. நம்மளும் குசி ஆயிட்டு தயவு செஞ்சு டிராகன் சீலை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. நீ என்ன மாதிரியான எலிக்சர் கேட்டாலும் நான் அதை உனக்கு தரேன். ஆமா, அப்படின்னா என்ன? நீ டிராகன் ட்ரைபை சேர்ந்தவன் என்கிட்ட சொன்னில, உனக்கு தெரியாதான்? தெரியலையேன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையை சொல்லு, நீ ஏன்சியன் டிராகன் ட்ரைபை சேர்ந்தவ தானே? அது எனக்கே சரியா தெரியாது. அப்படி சொன்னா என்ன பாக்குறவங்களா கொஞ்சம் பயப்படுவாங்களேன்னு நான் அந்த பேரை சொல்லிட்டு இருந்தா. நம்மளுக்கு சமகாண்டாகுது. நம்ம குயிலன் தான் அவரை சமாதானப்படுத்துறாரு. எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு டிராகன் தானே, இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் எந்த யூஸும் இல்லையே. ஏதாவது ஞாபகம் வச்சேன்னு அவங்க கேட்க, அவங்களும் அவங்க கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையும் முழுங்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்ல. அப்ப யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்க அங்க வந்து சில பேர் மாஸ்டர் காங் பீல்டவரை பத்தி அவர்கிட்ட ஏதோ சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டதா சொல்றானுங்க. நம்மளும் சரின்னு சொல்லி அங்க கிளம்பிடுறாரு. போனவனுங்க பாதி வழியிலே நின்னுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அவர் இப்ப வேற ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. உண்மையை சொல்லுங்க, நீங்க எல்லாம் யாரு? டக்குன்னு அங்க வந்து ஒருத்தர் அவனுங்க எல்லாரையும் லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அது வேற யாரும் இல்ல, பீல்டவரோட சீனியர். நீ எப்படி செல்லுந்து தப்பிச்ச? 4 காட்ஸை சமாளிக்கிறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. அவரும் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட் ப்ரோஃபோன் செக்டரை சேர்ந்தவனை நான் திரும்பவும் பார்த்தேன். அவன் கையில அதே பாய்சன் பவுடரும் இருக்கு. இதை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நான் உன்னை வார்ன் பண்ணேன்னு. அட, இதை நான் காம்படிஷனை ஜெயிக்கிறதுக்காக ஒண்ணு கொண்டு வரல. இதை யூஸ் பண்ணி என்னால ஹை லெவல் பில்ஸ் ரெடி பண்ண முடியும். அதை வச்சு கொஞ்சம் காசு பார்க்கலாமேன்னு நட்ரா மாஸ்டர் கிட்ட அவரு சொல்ல, அட ஆளை பாரு, உன் மாஸ்டர் ஏற்கனவே இந்த பவுடர் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. அவரால் அது சுத்தமா நம்ப முடியல. ஒண்ணுமும் இப்படி பச்சை புள்ளையா இருக்கியே. போய் டனல் கிட்ட பாரு, உன் மாஸ்டரோட உண்மையான முகத்தை. சோலால் கூட சேர்ந்து அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவரும் லைட்டா கோவப்படுறாரு. அன்னைக்கு அவன் சொன்ன எதையும் நான் நம்பல. ஆனா இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் அந்த ஃபர்னஸ் விஷயத்தை பத்தியும் விவரமா சொல்ல. இதெல்லாம் நீ அன்னைக்கே சொல்ல. உன் மாஸ்டர் மேல உனக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்தா இதை உடனே சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அப்படி பண்ணா அது உன் ஸ்டாரலோட ஒட்டுமொத்த ரெப்புடேஷனையுமே பாதிச்சிடும். அதுக்காக என்னால அமைதியா இருக்க முடியாது. உண்மை என்னங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுட்டே தீருவேங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அவங்க 2 பேரும் டீமா சேர்ந்துறாங்க. நேரா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு போக நம்ம குயிலனும் நம்ம ஃபேரி டாக்டரும் மயக்கமா இருக்காங்க. நம்ம டிராகன் லேடிய வேற ஆளை காணும். டிராகன் சீல் கண்டிப்பா அவகிட்டதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சோலால் அவளை கடத்தி இருக்காங்க. சீனியரும் டவர் கால்ல ஓபன் ஆயிடும். எது சரிதா இருந்தாலும் நம்ம சீக்கிரமா செஞ்சாகணும்னு சொல்ல இப்ப அப்படியே திரும்பவும் பில் டவரோட அந்த சீக்ரெட் பிளேஸ காட்டுறாங்க. அங்கதான் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவனும் நின்னுட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, காங் மாஸ்டர் தான். மூகு, நான் கேட்ட ஆளுங்களை ரெடி பண்ணிட்டியா? அதுக்கு அவசியம் இல்ல. பர்னிங் ஃபிளேம் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா நானே மத்த எல்லாத்தையும் முடிச்சிருவான். அவன் கடுப்பாய் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண காங் மாஸ்டரும் லைட்டா திணறாரு. டிராகன் சீல என்னால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியுங்கிறத மறந்துடாத. மூகுவும் அவனை விட்டுட்டு இதான் உனக்கான கடைசி வாய்ப்புங்கிறத மறந்துடாத. இவ திரும்ப வரணுமா வேணாமாங்கிறத நீதான் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம சீனியர் நம்ம வின் மாஸ்டரையும் ஃபேரி டாக்டரையும் கூட்டிட்டு நேரா டனல்குள்ள போயிட்டு இருக்காரு. சீக்ரெட் ரூமுக்கு அவங்க இப்ப வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஜுவானி, உன் மாஸ்டர் அன்னைக்கு உன் அல்கெமிஸ்ட்ல மாட்டி விட்டது உன்னை காப்பாத்துறதுக்காக தான். இது சோலாலோட ஃபார்மேஷன். அவங்க செலக்ட் ஆகிற 10 அல்கெமிஸ்டோட பவர்ஸை யூஸ் பண்ணி தான் அதை அப்சர்வ் பண்ண போறாங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லாரையும் லாக் பண்ணிட்டு நம்ம காங் மாஸ்டர் அங்க வர, நான் ஸ்டூடெண்ட்ஸோட டோக்கியை யூஸ் பண்ணி ஹெவன்லி ஃபிளேம் அப்சர்வ் பண்ண நினைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா கண்டிப்பா சோலால இதுல நான் ஜெயிக்க விட மாட்டேன். இப்ப டிராகன் சீல் என் கைக்கு வந்துட்டதுனால இனிமே ஸ்டூடெண்ட்ஸோட டோக்கி கூட எனக்கு தேவைப்படாது. நம்ம டிராகன் லேடியும் அவன் கையில தான் இருக்காங்க. சோலால நீ குறைச்சு இட போடுற, அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு அவரு சொல்ல நம்ம காங் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்கன்னு அவரு கையை கட் பண்ணிக்கிறாரு. இதோட சோலாலுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. சுவானி கிட்ட நம்ம சீக்கிரமாவே திரும்ப சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு ஆளுங்க கிளம்பு. நம்ம ஹீரோவும் குயிலனும் அவங்க கேட்ட ஓபன் பண்ண போறாங்க. ட்ரெயின் மாஸ்டர் அலர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க உடனே மவுண்டன் போக அதுக்குள்ள அவரும் கேட்ட ஓபன் பண்ணிடுறாரு. முகவும் அங்க வந்துடுறான். அவன் அதுக்குள்ள பூந்து அடுத்த செகண்டே அவனோட ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போக 2 பேரும் ஃபைட்டர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட கெட்ட நேரம் ஆள் முகு கையில சிக்கிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம காங் மாஸ்டரும் வர, இனிமே சோலாலோட உதவி எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீங்க இந்த உயிரோட போக போறதும் இல்ல. நம்ம டிராகன் லேடியோட கையை கட் பண்ணி ஆள் அவங்கள நேரம் அந்த ஹெவன்லி ஃபிளேம் கிட்ட அனுப்பி வச்சிடுறாரு. அதை பார்த்த முகு, சோலால் கூட நீ எப்ப கான்ட்ராக்ட் சைன் பண்ணியோ அப்பவே நீயும் எங்கல்ல ஒருத்தன் ஆயிட்ட. அவனோட வெட்டப்பட்ட கை திரும்பவும் சோலாலோட பவர்ஸால உருவாயிட்டது. அங்க ஏதோ தப்பாகிற மாதிரி வேற இருக்கு. நம்ம டிராகன் லேடி ஃபயருக்கு ரொம்ப பக்கத்துல போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவனோட லாக்க உடைச்சிட்டு நேரா போய் அவங்கள காப்பாத்திடுறாரு. ஆனா முகு அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிடுறான். திரும்ப நம்ம டிராகன் லேடியை பிடிச்சு அவங்கள அப்படியே அந்த ஃபிளேம் கிட்ட அனுப்ப நம்ம வின் மாஸ்டர் டனல் இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு.
பண்ணிடுறாரு. வெளியிருந்த சோலால் ஆளுங்களையும் காலி பண்ணிட்டு அவர் உள்ள வந்து நம்ம டிராகன் லேடியையும் காப்பாத்த ஃபிளேம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிட்டு மோகுவும் அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றான். காங் மாஸ்டர் எக்காரணத்தை கொண்டு அது உனக்கு சொந்தமாக கூடாது. நம்ம ஹீரோ அவரோட ஹெவன்லி ஃபிளேம்ஸை வேக்கப் பண்ணிடுறாரு. கூடவே அவர் கத்திக்கிட்டு ட்ரிபிள் ஃபிளேம் டெக்னிக் அதுல யூஸ் பண்ண அவனோட பவர்ஸாலே அதை சமாளிக்க முடியல. ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்பட்டுறது. ரெண்டு பேருமே காயப்பட்டுறாங்க. சிவியான் கண்டிப்பா உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி ஆள் அங்கிருந்து மறைஞ்சிடுறான். 3000 ஹெவன்லி ஃபிளேம் எப்ப வேணாலும் பிளாஸ்ட் ஆயிடும் போல. நம்ம வின் மாஸ்டர் நம்ம காங் மாஸ்டர் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோவும் டிராகன் லேடியை தூக்கிட்டு அவங்க பின்னாடியே கிளம்பிடுறாரு. காங் கேட்டை ஓபன் பண்ண மாஸ்டர் அவர் அனுப்பி வச்சிடுறாரு. பின்னாடி வந்து நம்ம ஹீரோக்கு வர சமய அடிலாம் படுது. ஆனா அவர் எப்படியோ அதெல்லாம் தாண்டி நம்ம டிராகன் லேடி அனுப்பி வச்சிடுறாரு. கடைசியா அவரு போகிறதுக்குள்ள அந்த ஃபிளேம் அவர் அட்டாக் பண்ணிடுது. நம்ம வின் மாஸ்டர் திரும்ப உள்ள போக ட்ரை பண்ண போகாதீங்க. ஹெவன்லி ஃபிளேம் எப்போ அழியுதோ அதோட சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த இடமுமே அழிஞ்சிரும். உள்ள போனா அவங்களால வர முடியாதுன்னு அவரு சொல்ல காங் மாஸ்டருக்கு ஒரு வழியா யுன்சி உயிரோட வந்துட்ட மாதிரியும் அவங்க அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் தெரியுது. இதுக்கு கனவே கண்டிருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையே இல்ல. ஆள் இறந்துட்டாரு. கீழ இருந்து அவங்களோட கல்லறையில இருந்து அவங்க பவர்ஸும் அப்படியே மேல வர ஆரம்பிக்குது. அப்படின்னா இவ்வளவு நாள் இந்த கேட்டுக்கு பவர் கொடுத்தது சுவனியோட கல்லறை தானா? உள்ள நம்ம ஹீரோ அந்த பவர்ஸை சமாளிச்சிட்டு இருக்காரு. அவர் கையில ஒரு மார்க்கும் இருக்கு. நம்ம டிராகன் லேடியை காப்பாத்தும் போது நடந்த சம்பவத்துல ஆள் யோசிச்சு பார்த்துட்டு சிரிப்போட 3000 ஃபிளேமை சொந்தமாக்குற வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பவர்ஸ் அவருக்குள்ள போயிடுது. அடுத்த ஒரு சில செகண்ட்லயே அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஒட்டுமொத்த இடமும் அழிஞ்சு அந்த கேட்டும் அங்கிருந்து காணாம போக நம்மால் மட்டும் மாசா வெளியே வந்துடுறாரு. நீ உண்மையிலே ஏன்சியன் டிராகன் கிளானை சேர்ந்தவதான். அந்த சீலை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவங்க என்ன சீல்னு கேக்குறாங்க. அது உள்ள அவரு கண்ணை சுத்தி ஒரு டார்க் பவர்ஸ் மாதிரி வர ஆளும் மயக்கமாயிடுறாரு. இது சோலாலோட டார்க் பாய்சன் முகு வேலையை காட்டி இருக்கான். இதுக்கு கியூரே கிடையாது. நம்ம பாய்சன் லேடி நான் ட்ரை பண்றேன். அவங்க ஸ்டாரால் ஃபார்மேஷன்ல ரெண்டு பேரும் குத்த வச்சிடுறாங்க. அவங்களும் அவங்க பவர்ஸ் அவர் மேல யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோவும் லைட்டா கண்மொழிக்கிறாரு. ஆனா அவர் இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல. நம்ம வின் மாஸ்டர் முகு சாகுற வரைக்கும் இந்த பாய்சனும் உன்னை விட்டு போகாது. ஹெவன்லி ஃபிளேம்ஸ் நீ யூஸ் பண்ணினா அது பரவுற வேகமும் இன்னும் அதிகமாகும். சிவியன் இன்னும் தெளிவா சொல்லணும்னா உனக்கு நேரம் கம்மியா இருக்கு. இப்ப அப்படியே நம்ம கூகுளான காட்டுறாங்க. நம்ம சூனர் அவங்க அப்பாவை பார்க்க வர அவரும் நீ இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி அங்கிருந்த ஒரு பாக்ஸ காட்டுறாரு. உள்ள பார்த்தா ட்ரிபிள் ஃபிளேமோட சைன் வால்யூம் அவங்களும் சமகுசி ஆயிடுறாங்க. அவன் தான் ஜியோ பிளட்லைன்ங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருச்சா? அவரு லேட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஹூட்டன் எம்பரரை கொல்ற போராட்டத்திலேயே அவங்களோட ஒட்டுமொத்த கிளானும் அவங்க பிளட் லைன் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஜியோ ஒரு சாதாரண கிளானா மாறுனுச்சு. ஏன்சியன் பிளட் லைன் இல்லனாலும் பரவாயில்ல, சிவியன் நிறைய அற்புதத்தை பண்ணிருக்கான். கண்டிப்பா அவனால சோலால தோக்கடிக்க முடியும். உண்மையான ஈவிலோட பவர் என்னங்கிறது தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நான் இதை பண்றது அவனை ப்ரொடக்ட் பண்றதுக்காக மட்டும்தான். இந்த வால்யூம் அவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ உடனே திரும்ப வந்தாகணும்னு அவரு சொல்ல அவங்களும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம வின் மாஸ்டர் ஆல் சென்டர் பிளான சேர்ந்த எல்லா பெரிய கிளான்ஸையும் கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட சோலால பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? யோசனை காப்பாத்த நாங்க எல்லாரும் உங்க கூட சேர்ந்து சோலால் கூட சண்டை போடணுமா? யோசனைக்காக இல்ல, டோக்குய் கான்டினென்ட்டுக்காக. அதெல்லாம் என்னால முடியாது, போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வின்னால் மாஸ்டர் அசல்ட்டாங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஸ்வாடால் மாஸ்டர் நாங்க இத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கடைசியா ஷேடோ டொமைன் மாஸ்டரும் நாங்க உங்க கூட வரலன்னு எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் மாஸ்டர் நானே தனியா போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா ரிங்குள்ள போயிடுறாரு. மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த போன் ஸ்பிளிட் ஃபிளேமை எடுக்க ட்ரை பண்ண அது அந்த இடத்த விட்டு அசைய மாட்டேங்குது. அதே நேரத்துல சைட்ல இருந்த ஒரு சீக்கிரம் டோரும் ஓப்பன் ஆக அவரும் அதுக்குள்ள போயிடுறாரு. நம்ம யோசன் மாஸ்டர் நீ அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நம்மளும் ஆனா டார்க் பாய்சன் எனக்குள்ள பரவிடுச்சு. நான் செத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்திய தீருவேன். அவரும் ஒரு செகண்ட் அமைதியாயிட்டு டெத் சோல் மவுண்டைன் சென்டர் பிளேனோட நார்த் வெஸ்ட்ல இருக்கு. அவர் அங்கிருந்து காணாம போக நம்ம வின் மாஸ்டர் ஃபைட்டுக்காக அவரோட டீமை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. டெத் சோல் மவுண்டைன்ல இருக்குது சோலாலோட ஒரு பிரான்ச். அதுதான் நம்ம முதல்ல அழிக்க போறோம். சூப்பர் ஐடியா மாஸ்டர். ஆனா நீ இந்த பிளான்ல இல்ல. உன் ஹெவன்லி ஃபிளேம்ஸ் உன் டார்க் பாய்சனை ட்ரிகர் பண்ணலாம். அப்புறம் சண்டைக்கு நடுவுல ஒன்ன வச்சுட்டு எங்களால மாரடிச்சிட்டு இருக்க முடியாது. திடீர்னு நம்ம ஃபெங்குயும் ஒரு பக்கம் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குயிலன் என்னன்னு கேட்க நான் என் மாஸ்டர் பேச்ச மீறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுனால அவர் என்னோட டோக்கை பவர்ஸ் மொத்தத்தையும் அழிச்சிட்டாரு. பவர்ஸ் இல்லாம என்னால என்ன பண்ண முடியும்? நம்ம வின் மாஸ்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு டீமன் ஃபீனிக்ஸ் பேட்ச வெளியெடுக்கிறாரு. யோசன் டீமன் ஃபீனிக்ஸ் கிளானுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பரிசா இது அவனுக்கு கிடைச்சிச்சு. இதோட டோக்கியை நீ யூஸ் பண்ணு. உங்க ரெண்டு பேரோட காம்போவும் பர்ஃபெக்டா இருக்கும். எல்லாரும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபீனிக்ஸ் பவரை ஸ்டார்டிங்ல நம்ம ஃபெங்குயால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. மூஞ்செல்லாம் தேஞ்சு போயிடுது. அவங்க திரும்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஃபேரி டாக்டரும் அந்த யங் ஃபார்மேஷனுக்கு நடுவுல போய் உட்காந்துடுறாங்க. நான் கண்டிப்பா டோ 100 லெவல் அடைஞ்சிட்டானா உங்க பாய்சன்
பாய்சனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களோட ட்ரைனிங் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ண, நம்ம டிராகன் லேடி ஒரு பக்கம் எலிக்சர்ல இருந்து கிச்சன்ல இருக்கிற கடைசி ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியர் மாஸ்டர், அவளை எங்கேயாவது பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருக்கா. இப்படியே போனா நம்ம ஸ்டோரேஜ் காலி ஆயிடும். அவரு அந்த பக்கம் கை காமிச்சிட்டு அம்பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் பிஸியா இருக்காங்க. நம்மளும் மாஸ்டர் கிட்ட நான் இப்போது ட்ரைனிங் எடுக்கலாமா? கூடாது. என்ன வாழ்க்கடா இது? இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே மாதிரியே சும்மா இருக்கிறது? சாப்பிடலாம் வேணாம் கிளம்புங்கன்னு சொல்ல நிஜமாவே வேணாமான்னு கேக்குறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சூனர். ஆளும் குசையிட்டு திரும்பவும் அவங்கள தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க கொண்டு வந்த ஐட்டத்துல அவர் அப்படியே முழுங்கிட்டு இருக்க. இதையும் பாருன்னு அவங்க சொல்றாங்க. பார்த்தா ட்ரிபிள் ஃபிளேம் டெக்னிக்கோட செகண்ட் வால்யூம். நீ இதை கண்டுபிடிச்சிட்டியா? இது சோலால காலி பண்ண கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பக்கம் ட்ரைனிங்க முடிச்சிட்டு நம்ம ஃபேரி டாக்டர் கிளம்ப போறாங்க. நம்ம சியர் சூனர் அங்க வர. நீ சியோயானை பத்தி என்ன நினைக்கிற? அவங்களும் லைட்டா ஃபீல் ஆயிட்டு அவனும் அவனோட ஹெவன்லி ஃபிளேம் மாதிரி தான். அவன் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்ப வாமா இருக்கும். அப்ப உன் மனசுல அவன் இருக்காங்கிறத நீ ஒத்துக்கிறியா? அவங்களும் எனக்கு நீ யாருமே இல்லாதப்ப சியோயான் என் கூட நின்னாரு. என் மனசுல இருக்கிற அவரை பத்தின எண்ணம் என்னைக்குமே எனக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அது அவரை எந்த வகையிலையும் பாதிக்காதுன்னு அவங்க சொல்ல, நம்ம சியோசுனர் சிரிப்பை போட்டு அவங்க கொண்டு வந்த ஒரு ரெக்கார்டை அவங்க கிட்ட காட்டுறாங்க. ஹெவன்லி பாய்சன் டேட்டாஸா? பல வருஷத்துக்கு முன்னாடி ஹெவன்லி சயின்ட் உருவாக்குனது. கோக்லான அழிஞ்சு போன ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கும். இது கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நம்மால் ட்ரிபிள் ஃபிளேம ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது மொத்தத்தையும் அவர் திரும்ப அவருக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க அவரு பவர்ஸும் பயங்கரமா அதிகமாயிடுது. ஆள் ஹெவன்லி ஃபிளேம்ஸை வெளியெடுத்து அதை செக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா மூணாவது ஃபிளேம் எடுக்கிறதுக்குள்ள பாய்சன் வேலையை காட்ட நம்ம வின் மாஸ்டர் இப்படியே பண்ணிட்டு இருந்தா சோலால் உன்னை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நீ செத்துருவா. என் கூட வா. அவரு நிறைய பாட்டில்ஸ் எடுத்து அங்க வைக்கிறாரு. யோச்சன் ஒரு காலத்துல இதை யூஸ் பண்ணி தான் சோலால் கிட்ட இருந்து அவன் போன் ஹெவன்லி ஃபிளேம் ப்ரொடக்ட் பண்ணா. அவரும் இந்த பவர் இருந்தா தானே பிரச்சனைன்னு சொல்லி அவரோட ஹெவன்லி ஃபிளேம்ஸ் எல்லாத்தையும் வெளியெடுத்து அதுல அடைக்க ஆரம்பிச்சிடுறாரு. பாட்டில ஃபில் பண்ணி ஆளே டயர்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வந்துடுறாங்க. சியோயன், நீ எதுக்காக உன்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவங்களுக்கு டார்க் பர்சன் விஷயம் தெரிஞ்சிட்டேங்கிறது அவருக்கு இப்பதான் தெரியுது. நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீல. இல்ல உன்னை கஷ்டப்படுத்த வேணாமேன்னு. உனக்கு இனிமே என்ன பிரச்சனை ஆனாலும் அதை முதல் எனக்கு தான் தெரியப்படுத்தணும்னு சொல்லி அவங்களும் லைட்டா கோவப்படுறாங்க. இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா அதுக்கு முதல் நீ பாதுகாப்பு இருக்கணும். உனக்காக இல்லைன்னாலும் எனக்காக நீ உன்னை பத்திரமா பாத்துக்கணும்ல அவங்க சொல்ல. நம்மளும் நான் மாஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் அவரை காப்பாத்தி தீரணும். அதே நேரத்துல கண்டிப்பா எனக்கும் எதுவும் ஆகுதுன்னு அவரு சொல்ல, இப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைமும் வந்துடுது. நம்ம ஆளுங்க மொத்த பேரும் நேரா சோலாலோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம டிராகன் லேடி ஒரே பஞ்சில கேட்ட காலி பண்ண உள்ள கால் எடுத்து வச்சு அடுத்த செகண்டே முகவும் அவன் ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. நம்மளும் அவர் ஹெவன்லி ரூலர் எடுத்துட்டு ஃபைட்டுக்கு கிளம்பிடுறாரு. சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவனுங்களும் ஏதோ புது பவர்ஸ் யூஸ் பண்றானுங்க. ஒரு கிரீன் ஸ்மோக்லாம் வந்து அவர் அட்டாக் பண்ண நம்ம வின் மாஸ்டர் டிராகன் லேடின்னு எல்லாரும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெவன்லி ஃபிளேம்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம ஹீரோக்கும் முகவும் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா ஃபீனிக்ஸ் பவர் கூடவே நம்ம வின் மாஸ்டரும் கை கொடுக்க ஆள் அவங்க கிட்ட சிக்கிடுறான். சியோயன், நீ போய் யோசனை காப்பாத்து. நம்மளும் உள்ள போயிடுறாரு. ஆனா அங்க பேரியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர்கிட்ட இருந்த ஹெவன்லி லோட்டஸ் ஃபிளேமை போட்டு அவர் அதை பிளாஸ்ட் பண்ணிட்டு அவர் மாஸ்டரையும் ரிலீஸ் பண்ண ஆள் டக்குன்னு நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணிடுறாரு. மாஸ்டர் அவரு ரூலரை புடுங்கி அவரே போட்டு தள்ள போக சரியான நேரத்துல அங்க வந்து நம்ம வின் மாஸ்டர் அவரை காப்பாத்துறாரு. அவன் இப்போ மோகோ கண்ட்ரோல்ல இருக்கான். ஆள் நம்ம ஹீரோவா காலி பண்ண போயிட்டு டக்குன்னு மனசு மாதிரி அவரை காப்பாத்த அங்க வந்து மோகோ மாஸ்டர் லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்குள்ள இருந்த டார்க் பைசனை யூஸ் பண்ணி இப்ப அவரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறான். நம்ம குயா அவர் ஆளுங்களோட வந்துடுறாரு. சோலால் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் காலி பண்ணிட்டு நம்ம ஆர்மி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்த தரமட்டமாக்கிறதுக்கான ஃபார்மேஷன் தயாரா இருக்கு. உள்ள நம்ம வின் மாஸ்டர் அவரை தடுக்க போக சோல்ஜர்ஸ் அவரை லாக் பண்ணிடுறது. நம்ம ஹீரோவும் மாஸ்டர் தீர்த்து கட்ட போறாரு. ஆனா அவரோட பழைய மெமரிஸ்ல அவரை தடுக்குது. நம்ம ஹீரோனே பங்க வந்துடுறாங்க. சியான், நீ என்ன பண்றன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. அவரும் ரொம்ப போராடி கடைசி நேரத்துல வேக்கப் ஆயிட்டு அவரோட ஹெவன்லி ஃபிளேம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அப்படியே அதை வச்சு முகவ ஒரு போடு ஆளும் சுருண்டு விழுந்துடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. என் டோக்கி பவர்ஸ் அவன் எப்படி அழிச்சான்? அதே நேரத்துல சோலால இருந்து அந்த ஸ்டோன் ஒரு பக்கம் சுத்தி இருந்த ஹெவன்லி ஃபிளேம்ஸோட பவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க அங்கிருந்து எஸ்கேப் பண்ண முகவும் இப்ப அங்கதான் வரான். அவனோட சி ஃபிளேமே அதுக்குள்ள அனுப்பி வச்சுட்டேன். மாஸ்டர், எனக்கு பவர் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டோனும் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து டார்க் ஸ்மோக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆள் வெளியே வரான். இவன் தான் ஹூமிங்ஸ் வந்தவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா முகுவோட பவர்ஸ் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி வேலை முடிஞ்சிட்டேன்னு சொல்லி அவன் கதையே முடிச்சிடுறான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. நம்ம வின் மாஸ்டர் மொதல் ஸ்டாரலுக்கு அவனை தூக்குங்க. நம்ம கோயா அந்த ஸ்டோன் இருந்த இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடமே வலிச்செடுத்த மாதிரி இருக்கு. முகுவோட ட்ரெஸ் மட்டும் அங்க கடக்குற மாதிரி காமிச்சதோட இங்க நம்ம வின் மாஸ்டர் அவனோட ஒட்டுமொத்த மெரிடியன்ஸும் கட்டாயிருக்கு. உன்னால மட்டும்தான்
தானே அவனை சரி பண்ண முடியும். ஆனா யோசனை இன்னமும் அன்கான்சியஸ்ல தான் இருக்காரு. குயா அவனை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு, ஏன்ஷியன்ட் பிளட் லைன். நம்ம ஹீரோயின் ஹெவன்லி ஃப்ளேமை யூஸ் பண்ணும்போது கூட நான் பார்த்தேன், கண்டிப்பா அந்த பவர் அவனுக்குள்ளதான் இருக்கு. அவங்க அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அது வேலைக்கு ஆகல. உண்மையிலேயே இவனுக்குள்ள ஏன்ஷியன்ட் பிளட் லைன் இருந்தாலும் அதை இந்த நிலைமையில வேக்கப் பண்றது ரொம்பவே கஷ்டம். நம்ம சூனரு நானும் ஏன்ஷியன்ட் பிளட் லைன் தான், நான் என்னோட பவர்ஸ் அவனுக்கு தரேன். குயா பிளட் லைன் டெஸ்ட் சீக்கிரமாவே நம்ம கிளான்ல நடக்க போகுது, நீங்க அப்படி பண்ண கூடாது. அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வின் மாஸ்டர் இவனுக்குள்ள இருந்த டார்க் பாய்சன் இவனை விட்டு போயிருந்தாலும் அதோட மிச்ச மீதி எங்கேயாவது இவன் உடம்புல மறைஞ்சிருக்கலாம். இவன் மெரிடியன்ஸை கனெக்ட் பண்ணும்போது அதுவும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபேரி டாக்டர் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவரை தூக்கி பார்மசில உட்கார வச்சு அவங்க 2 பேரும் அவங்க வேலையை ஆரம்பிக்க நம்ம சூனரோட பிளட் லைனும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா நம்மளும் கண் முழிச்சிடுறாரு. நிலைமை நார்மல் ஆயிடுது. சூனர் நீ எனக்காக ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, இதுக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போறேன் தான். நீ எதுக்காக இப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இது என்னோட கடமை தான். நம்மளும் நான் சீக்கிரமாவே கூகுளான் வரணும்னு நினைக்கிறேன். ஓ அப்பா கிட்ட பேசுறதுக்காக அவங்களும் குசியாயிட்டு அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹூமிங்ஸ்ன காட்டுறாங்க. டெத் சோல் மவுண்டன்ல இருந்த மொத்த செட்டப்பும் இப்ப அங்க இருக்கு. அங்கிருந்த ஒரு வித்தியாசமான டார்க் பவர்ல இருந்து அவன் ஏதோ ஒண்ணு புதுசா உருவாக்குறான். ஃபார்மேஷனை முழுசா கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் என்னால வெளியே வர முடியாது, நீ போய் நமக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு வா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆல் மாஸ்டர் எப்ப கண்ண துறப்பாருன்னு சொல்லி ரொம்ப அவளோட பாத்துட்டு இருக்காரு. ஆனா அது இப்போதைக்கு நடக்காது போல. அவர் நேர போய் நம்ம வின் மாஸ்டர் கிட்ட என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க, நானும் அவனுக்கான மெடிசனை தேடிட்டு தான் இருக்கேன், ஆனா எதுவும் வேலை செய்யற மாதிரி தெரியல. அப்படின்னா அவரு கண்முழிக்கவே மாட்டாருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கணும்னு அவரு சொல்ல, அவரும் பீஸ்ட் ரீஜியன் சொல்றாரு. அது ஒரு ஏன்ஷியன்ட் பவர் ஹவுஸ், அதுல இருந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சிக்னல் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கிற ஒரு சோல் ஃப்ரூட்டால அவரை காப்பாற்ற முடியும்னு அவரு சொல்ல, நம்மளும் அப்ப சரி நான் உடனே போய் அதை எடுத்துட்டு வரேன். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த சிக்னலை சோலாலும் இன்னொருத்துக்கு ட்ரேஸ் பண்ணிருப்பாங்க, அதான் முகவே செத்துனானே. இனிமே அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப அப்படியே கூகுளான்னு நம்ம ஹீரோயினும் அந்த ஏன்ஷியன்ட் ரிலிக்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா அது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு இடம், சோலாலே உள்ள போனாலும் அவங்க ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நீவும் பிளட் லைனை வேக்கப் பண்றதுல கவனம் செலுத்து, சீக்கிரமாவே காம்படிஷனும் வந்துடும் சொல்லிட்டு அவர் அங்கிருந்த ஒரு ஹெவன்லி ஃபிளேம் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட தராரு. இது கோல்டன் எம்பரர் ஃபிளேம், காலங்காலமா நம்ம கிளானை பாதுகாக்கிற ஒண்ணு, இது எப்படி நல்லா எடுத்துக்க முடியும்? எதுவும் பேசாம நீ கல்டிவேஷன்ல மட்டும் கவனம் செலுத்து, அதுலயும் முக்கியமா நீ ட்ரைனிங் எடுக்கணும்னா நீ முதல் லவ்லஸா இருக்கணும்னு அவரு சொல்ல, புரிஞ்சுதுன்னு அவங்களும் தலையாட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டாரு. விஷயம் தெரிஞ்சு நம்ம டிராகன் லேடியும் அவரு கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த ஏன்ஷியன்ட் ரிலேக்ல இருந்து நான் என் அப்பாவோட ஆரவ சென்ஸ் பண்ண, அப்புறம் என்ன அவரு கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். ஒருவேளை அவருக்கு என்ன அடையாளம் தெரியலன்னா நான் என்ன பண்றது? அது எப்படி அப்பாவால ஒரு பொண்ணை மறக்க முடியும்? ஒருவேளை அவர் மறந்திருந்தா அவர் மண்டிலே கூட்டி நான் ஞாபகப்படுத்துறான், என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி அவர் அடிப்பேன்னு சொல்லுவேன். ஆஹா உங்க அப்பா பொண்ணு பிரச்சனை இல்ல, நான் வரவே இல்லமான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இப்ப ஒரு மவுண்டன் மாதிரியான ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்த சுத்தி நிறைய கேம்ப்ஸா இருக்கு. நம்ம வின்டண்டர் மாஸ்டரும் ஐஸ் வேலி மாஸ்டரும் அந்த ஏன்ஷியன்ட் ரிலேக்க ஓபன் பண்றது பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. நம்மளும் அதை ஒட்டி கேட்டுட்டு இவனுங்க நம்மளோட ஃபாஸ்டா இருக்கானுங்க. கேட் ஓபன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வேலையை காட்டலாம். நைட்டோட நைட்டா நம்ம வின்டண்டர் மாஸ்டர் அந்த ரீஜியனை ஓபன் பண்ணிடுறாரு. சரியான நேரத்துல ஐஸ் வேலி மாஸ்டர் அங்க வர, அட திருட்டு பையலே நம்ம என்னடா டீல் போட்டிருந்தோம், இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டா நம்ம சேர்ந்து உள்ள போலான்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் வேலையை காட்டுறியா? அட நான் இப்பதான் இதை ஓபன் பண்ண, உன்கிட்ட சொல்லான்னு வரத்துக்குள்ள நீ இங்க வந்துட்ட. அவனுங்க அடிச்சுட்டு உழுவுற அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் டிராகன் லேடியும் சத்தமே இல்லாம உள்ள பூந்துடுறாங்க. டிராகன் லேடியோட சென்சஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. அவங்க மோப்பம் பிடிச்ச அந்த ஃப்ரூட் எங்க இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்க நம்மளும் பல்ல கட்டிட்டு அதை எடுக்க போறாரு. ஆனா அந்த மரத்தோட பவர் அவரை தடுக்குது. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு, எதுவுமே வேலைக்கு ஆகல. சரி இது போனா போட்டோம், இது ஒரு சாதாரண ஃப்ரூட் தானே, நம்ம வேற கண்டுபிடிச்சிக்கலாம். சும்மா போற மாதிரி போயிட்டு டக்குன்னு அவர் அதை அட்டாக் பண்ண அந்த மரமும் திரும்ப அவர் அட்டாக் பண்ணிடுது. நம்ம டிராகன் லேடி கையை விட்டு காயப்பட்டுறாங்க. அது அதோட குழந்தை மாதிரி, நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிட்ட போயிட்டு, நாங்க ஒரு நல்ல சூழலை காப்பாத்துறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோம். உன் ஃப்ரூட் இங்கே சாகிறதுக்கு பதிலா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா உன்னோட சீட் இந்த உலகம் ஃபுல்லா பரவ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த மரமும் மனசரிங்கி அந்த ஃப்ரூட்டை தானாவே அவங்க கிட்ட கொடுத்துட்டு அது அப்படியே அங்கிருந்து அழிஞ்சு போய் காணாம போக அவங்க இப்ப அவங்க அப்பாவோட ஆரவ சென்ஸ் பண்றாங்க. போய் பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. நம்ம ஹீரோ அவர் பவர்ஸை யூஸ் பண்றாரு. பார்த்தா அங்க ஒரு இன்விசிபிள் பேரியர் இருக்கு. அதுல இருந்து சிம்பிளை பார்த்த நம்ம டிராகன் லேடியும் அவங்களோட பிளட் அதுல வைக்கிறாங்க. அது அங்கிருந்து காணாம போயிடுது. இப்ப இந்த இடத்துல முட்டை முறையான ஏதோ ஒண்ணு ஒரு கிரீடமா பறந்துட்டு இருக்கு. ஒரு தாடி மாஸ்டர் வெளியே வராரு. இது இவ அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே க்ளூ, தயவு செஞ்சு அதை இவகிட்ட கொடுத்துருங்க. அவரு முடியாதுன்னு சொல்ல நம்ம டிராகன் லேடி கோவத்துல போய் அவர் அட்டாக்
அட்டாக் பண்றாங்க. ரெண்டு பேர் நெத்தில இருந்து ஒரு சிம்பிள் ஆக்டிவேட் ஆகுது. டிராகன் என்ன மன்னிச்சிடுங்க, எங்க ஏன்ஷியன் டிராகன் எம்பரர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பவர்ஸ் மொத்தமா ஒரு கோர் ஃப்ரூட்டா உருவாயிடுச்சு. அவரு பிளட் லைனால மட்டும்தான் அதை வேக்கப் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு காலம் இங்க காத்துட்டு இருந்தேன்னு அவரு சொல்ல, அவங்களும் அப்பனா நீங்க தான் எங்க பிரின்சஸ். அவங்களும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்பாவோட கோர் ஃப்ரூட்டை கட்டி பிடிச்சி அப்படியே அலாரம் வச்சிடுறாங்க. அவருக்கு அங்கேயே ஒரு கல்லறையும் கட்ட நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்றாரு. ஏன்ஷியன்ட் ரிலிக் ஃபுல்லா ஓபன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அவங்க சோலால் வெளி உலகத்துல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பத்திலாம் அந்த டிராகன் மாஸ்டர் கிட்ட எடுத்து சொல்றாங்க. இது ரொம்பவே ஆபத்து டிராகன், நீங்க கண்டிப்பா இதுல கலந்துக்க கூடாது. ஆனா என் அப்பா கூட அதுக்காக தான் இங்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சோலால் இந்த உலகத்தை அழிக்கும் போது நம்ம டிராகன் கிளானால மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் போகதான் போறேன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் மேல இருந்து ஒருத்தர் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அந்த ஏன்ஷியன்ட் ரிலிக் இருக்கிற அந்த இடத்த சுத்தி இப்ப ஒரு பெரிய கூட்டமே நின்னுட்டு இருக்கானுங்க. டேய், நீ தானே நியூஸ் லீக் பண்ண? இல்ல, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, நீ உள்ள போய் அங்க என்ன இருக்குன்னு பாரு. ஐஸ் வேலி மாஸ்டர் ஏன் நீங்க போறதுன்னு சொல்ல, ஓ நீ என்னைய ஏத்தி பேசுறேன்னு சொல்லி அவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அவர் அங்க இருந்த ஒரு பில்லன்ல மோத அங்க ஒரு ஸ்க்ரோல் விளக்குது. அவனும் போய் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். இது டூக்கி டெக்னிக். அது ஒண்ணு மட்டும் இல்ல, ஒரு மோட்டோ டெக்னிக் அங்க கோட்ட. எல்லாருமே குசியா போயிடுறானுங்க. நம்ம பட்ட கஷ்டம் எதுவும் வீணா போகல. ஆனா உண்மையிலேயே அவனுங்க வீணா போய் தான் இருக்கானுங்க. இது எல்லாத்துக்கும் அங்க இருக்கிற ஒரு ஃபார்மேஷன் தான் காரணம். நம்மளும் அதை உடைச்சு அவங்க எல்லாரையும் அந்த இலிஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாரு. ஆனா இது வேலைக்கு ஆகல. சைல பார்த்தா நம்ம டிராகன் லேடி சோலால சேர்ந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போட்ட போல அவன் கையை துண்டாயிடுது. மேல இருந்து ஒரு தாத்தா அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இவன் தான் இந்த இடத்தோட மாஸ்டர் இருக்கணும், இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம டிராகன் லேடி கிளம்பிடுறாங்க. துண்டான கையை திரும்ப உருவாக்கிட்டு அந்த மாஸ்க்கும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண டிராகன் லேடி என் அப்பாவை கொன்னது நீதானு சொல்லி அவனை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. உன்னால என்ன கொல்ல முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே செத்துட்டேன். நம்ம ஹீரோவும் அவனை சமாளிச்சுட்டு மேல வர, இந்த ஃபார்மேஷனை உருவாக்குனது நீங்க தானே. அவங்களோட பேராசையால தான் அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. என்னால என்ன பண்ண முடியும்? சோழல சேர்ந்த அந்த மாஸ்க் அங்க வந்துடுறான். அவங்க திரும்பவும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண என்ன போடு போட்டாலும் அவன் அங்கிருந்து போற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவும் ஒரு சீலை கிரியேட் பண்ணி அவனை சமாளிச்சிட்டு இருக்காரு. நம்ம டிராகன் லேடி அதுல வந்து கவர் ஆயிக்க அந்த மாஸ்டர் அவங்கள பார்த்துட்டு, அப்படின்னா நீதான் அந்த டிராகன் மாஸ்டரோட பொண்ணா? உன் அப்பா உண்மையிலேயே ஜென்டில்மேன். அந்த ஏன்ஷியன்ட் ரிலிக்கை எடுக்கணுங்கிற எண்ணத்தை அவரு கை விட்டுட்டாரு. நீயும் அதே மாதிரி பண்றதா உனக்கு நல்லது. அவரு சுயநலத்துக்காக ஒன்னும் அதை தேடி வரல. எங்க கிளானை ப்ரொடெக்ட் பண்ணதான் அது அவருக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம ஹீரோ அவர் ரூலரை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான பிளாஸ்டை ஏற்படுத்த ஆள் இப்ப இந்த உண்மையான ஃபார்மேஷனுக்குள்ள இருக்காரு. தாத்தா நீங்களா? வெல்ல முடியலனாலும் என்ன தாத்தான கூப்பிடுவேன், பின்ன உங்களை தம்பின கூப்பிட முடியும். அவரும் சிரிப்பை போட்டுட்டு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. நான் 8 ஏன்ஷியன்ட் கிளான்ல ஒன்னான லிங்க் கிளானை சேர்ந்தவன். நான் ஒரு டோ சைண்ட். டோக்காட தவிர என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா சியோசுவான் ட்ரிபிள் ஃபிளேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன தோக்கடிச்சிட்டான். அவனோட திரும்ப சண்டை போடணுங்கிறதா என்னோட வாழ்நாள் லட்சியமா இருந்துச்சு. அதான் சாகத்துக்கு முன்னாடி என் லாஸ்ட் பிரெத்தை வச்சு நான் இந்த ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணேன். அவன் விட்ட கணக்கு அவனோட டிசனன்ட் தானே தீர்த்து வைக்கணும். நம்ம ஃபைட் பண்ணலாமான்னு அவரு கேட்க, ஐயோ சீனியர் என்னால அதெல்லாம் முடியாது. வெளியே சோலால் திரும்பவும் தலை தூக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதான் நான் இந்த ஏன்ஷியன்ட் ரிலிக்கை தேடி வந்தேன். அது எனக்கு கிடைக்கலாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைச்சிடவே கூடாது. அவரும் லைட்டா யோசிச்சுட்டு, சரி என் பழைய ஃப்ரெண்டுக்கு நான் தர கிஃப்ட் அது இருக்கட்டும். அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக நம்மளும் வெளியே வந்துடுறாரு. அங்கிருந்த தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அங்கிருந்து காணாம போக அவருக்குள்ள இருந்து 2 போன் பீஸ் மட்டும் நம்ம ஹீரோ கைக்கு வருது. அவரோட சேர்த்து அவர் ஃபார்மேஷனும் அலைய ஆரம்பிக்க நம்ம டிராகன் தாத்தா அங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்மளும் நம்ம டிராகன் ரிலியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப அந்த மாஸ்க் அவங்கள விடவே மாட்டான். திரும்ப வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்மளும் இப்பதான் நோட் பண்றாரு அவன் மாஸ்க்ல பட்ட காயத்துக்கு தான் ஆள் தணறான். அப்ப இதாம வீக்னஸ் சொல்லி ஆள் அவரோட ரூலரை வச்சு அவனை டைவர்ட் பண்ணிட்டு அவன் அசந்த நேரத்துல அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு வைக்க அவ்வளவுதான் அவன் காலியாகி அவன் ஸ்மோக் அங்கிருந்து பறந்துடுது. ஹூமிங்ஸனும் அதை நோட் பண்றான். இது வேலைக்காகாது, நம்மளே களத்துல இறங்கணும்னு நினைக்கிறான். நம்ம டிராகன் லேடிக்கு அந்த பவர்ஸ் எடுக்கிறதுக்காக பேராசப்பட்டு தான் அவங்க அப்பா இறந்த மாதிரியான கொடூரமான கனவுலாம் வருது. நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அதை பத்தி சொல்றாங்க. அந்த டோசைன்ட் அந்த பவரை சோலால் கிட்ட கொடுக்காம ஏன் என் கிட்ட கொடுத்தாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் என் மாஸ்டர் காப்பாத்தணும், என் சூனரை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு 2-3 சாதாரண ஆசைகள் மட்டும்தான். இது நிறைவேறின உடனே நானும் அமைதியாயிடுவேன். உன் அப்பாவும் அதே மாதிரிதான் உங்க கிளானுக்காக தானே அவர் இதை தேடி போனாரு. அவங்களும் எனக்கு அது புரிஞ்சுட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த போன் பீஸை திரும்ப நம்ம ஹீரோ கிட்டே தராங்க. உன் கிளானை காப்பாத்த உனக்கு இது தேவைப்படலாம். இல்ல அந்த டோசைன்ட் இதை உன்கிட்ட தான் கொடுத்தாரு. நான் என் மக்களை என் பவர்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளும் நம்ம வின்மாஸ்டர் கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல திரும்பவும் சோனால சேர்ந்து ஒருத்தனா நான் அப்பவே சந்தேகப்பட்ட முகுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? அது யாரா இருக்க
இருக்குன்னு அவரு கேட்க நம்மளும் ஹூமிங்ஸ்ன்னு சொல்றாரு. சியோ கிளானோட ஸ்பெஷலே அவங்க ஃபயர் மெத்தட் தான், நீ அதை இந்த போன்ல யூஸ் பண்ணி பாரு. அவரும் அதே மாதிரியே பண்ண முன்னாடி ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகி அதுல சில க்ளூலாம் வருது. நம்ம வின்மாஸ்டர் சரியா கண்டுபிடிச்சிடுறாரு. அது லோட்டஸ் டீமன் ஃபிளேம், அதுக்கான மேப்பும் அதுல காட்டு. அப்பனா இது ஹெவன்லி ஃபிளேம்ஸ்க்கான மேப். ஹூமிங்சன் கண்டிப்பா இதை தேடி வருவான். அவரு ஒரு ஸ்பெஷலான ஃபர்னஸ் நம்ம ஹீரோ கையில தராரு. இதுல ஒரே நேரத்துல 3 ஹெவன்லி ஃபிளேம்ஸை தாக்கு பிடிக்க முடியும். உடனே போய் யோசனை காப்பாத்து. அதே நேரத்துல அவங்க இடத்துக்குள்ள யாரோ ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சிட்டு இருக்கான்னு அவருக்கு தகவல் வர அவர் ஆளுங்க எல்லாரையும் நம்ம ஹீரோவை ப்ரொடக்ட் பண்ண சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. ஹூமிங்சன் இது நீதானே, எனக்கு நல்லாவே தெரியும். அவனும் டக்குன்னு அவரு முன்னாடி வந்துடுறான். நம்ம ஃபின் மாஸ்டர் அவனை டைவர்ட் பண்ணி ஒரு காட்டு பகுதிக்குள்ள கூட்டு போறாரு. ஆனா அவரை விட சம ஃபாஸ்டா இருக்கான். மின்னல் வேகத்துல வந்து அவரை மடக்கி பிடிக்க, நீதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டில, இப்ப இதுக்காக திரும்ப வந்திருக்க. அவனும் காண்டோட கோக்லான் மட்டும் குறுக்க வரலனா அன்னைக்கு உனக்கு சமாதி கட்டி இருப்பான். அவரும் அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆள் அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். நம்ம வின் மாஸ்டரும் அவரோட சீக்ரெட் டெக்னிக் வரைக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவன் அசர்ற மாதிரியே தெரியல. பதிலுக்கு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சோலாரோட மாஸ்க் கேங் ஒரு பக்கம் நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஃபேரி டாக்டர் ஒரு சீல்டு கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவையும் மாஸ்டரையும் ப்ரொடெக்ட் பண்ண உள்ள நம்மளும் அவரை சரி பண்ண போராடிட்டு இருக்காரு. வெளியிருக்கிறதை விட உள்ளதான் இன்னமும் வசதியா இருக்கும்னு சொல்லி அவரு ரிங்குள்ள போயிட்டு அவரு வேலையை காட்ட இங்க அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செமையா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்மளும் வேலையை முடிச்சிடுறாரு. மாஸ்டர் கண் முழிச்ச அடுத்த சைடு அவரோட ரூலர் தான் வெளியே வருது. இவனுங்களோட மாஸ்க் தான் இவனுங்க வீக்னஸ், அங்கேயே அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஹெவன்லி ஃபிளேமை யூஸ் பண்ண அவனுங்க மொத்த பேரும் காலி. வின் மாஸ்டர் எங்க? ஹூமிங்சன் அவரை செமையா வச்சு செஞ்சுட்டு இருக்கான். உன்னை போதி ட்ரீல லாக் பண்ணும்போது நீ வெனரல் லெவல்ல தானே இருந்த, இப்ப எப்படி செமிசின் லெவலுக்கு போக முடிஞ்சிச்சு? அவனும் பல்ல காட்டிட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஹூமிங்சன் செத்துட்டான், இது என்னோட புது வெர்ஷன். நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் காப்பாத்திட்டு அவனையும் ஒரே போட போறாரு. ஆனா அவன் அசால்ட்டா அவர்கிட்ட இருந்த போன்ஸையும் உருவி எடுத்துட்டு அவரையும் பறக்க போட்டுறான். அப்பதான் மேலிருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, என் இடத்துக்கு வந்து நீ ஏன் ஆளுங்களையே கஷ்டப்படுத்துறியா? யோசன் நான் ஒண்ணுதான் தேடிட்டு இருந்தேன், தைரியம் தான் என் முன்னாடி வா. நம்மளும் டக்குன்னு அங்க வந்துடுறாரு. அவரோட ஒரு அடியும் இடி மாதிரி இருக்கு. ஹூமிங்சன் எந்திரிச்சு நிக்கவே திணறான். நீ எப்படி டூசன்ட் லெவல் அடைஞ்ச? கொஞ்சம் விட்டாலும் அவர் அவனை முடிச்சிருவாரு போல. நீ என் கையால சாகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பவர்ஃபுல் ஆகுறேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அங்கிருந்து காணாம போக மொத்த ஹாலும் ஒண்ணு கூடிடுறாங்க. மாஸ்டர் இல்ல, ஸ்டார் ஹாலோட உண்மையான மாஸ்டர் திரும்ப வந்துட்டாரு. நம்ம யோசன் கெத்தா அப்படியே அவங்க எல்லாரும் முன்னாடியே வராரு. நம்ம ஹீரோக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். பழைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஜாலியா உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இது மாதிரி ஒன்னா ட்ரிங்க் சாப்பிட்டு 50 வருஷம் ஆச்சு, அதான் திரும்ப வந்துட்டானே, இனிமே டெய்லி பார்ட்டி தான். இப்ப கூக்லான்னு நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா கோல்டன் எம்பரர் ஃபிளேமை யூஸ் பண்ண கத்துக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அவங்கள பாராட்ட பிளட் லைன் செரிமனிக்கு 8 ஏன்ஷியன்ட் கிளான்ஸும் வருவாங்கல்ல, அப்ப சியோனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அவருக்கு இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோ மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சொல்றதுக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு தரதா சொல்றாரு. அவங்களும் குசி ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம மாஸ்டர் அவரோட போன் ஸ்பிளிட் ஃபிளேமை இப்ப முழுசா நம்ம ஹீரோவோட பொறுப்புல ஒப்படைச்சிடுறாரு. ஆனா மாஸ்டர் திடீர்னு எதுக்காக அவர் இன்னைக்கு ஃபைட்ல ஹூமிங்சன் யூஸ் பண்ண அந்த ஹெவன்லி ஃபிளேமை பத்தி கேட்கிறாரு. நம்மால் தெரியலன்னு சொல்ல அது டீவரிங் ஃபிளேம், அது ஒரு கட்டுக்கதை நான் நினைச்சேன். ஹெவன்லி ஃபிளேம்ஸ்ல அதோட ரேங்க் செகண்டா இருந்தாலும் அதுதான் உள்ளத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபிளேமை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் ஹையஸ்ட் பவர். அப்புறம் இதுக்காக அவன் லோட்டஸ் டீமன் ஃபிளேம் வேற எடுக்க ட்ரை பண்றான். ஏன்னா இது அவனுக்கு சொந்தமானது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹோட்டேன் எம்பரர் தான் அந்த ஃபிளேமை யூஸ் பண்ணதாவும், இப்ப டீமன் ஃபிளேமை வச்சு அவன் அந்த பவர்ஸ் அன்லாக் பண்ண ட்ரை பண்றதாவும் அவரு சொல்ல இப்ப அப்படியே ஹூமிங்சனா காட்டுறாங்க. ஜியோ கு ஏன்ஷியன்ட் டிராகன் எந்த கிளானாலையும் சோலால அழிக்க முடியாது. லார்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் சீக்கிரமாவே வரப்போகுதுன்னு சொல்லி அவன் சிரிப்பை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவசரமா இதை தேடிட்டு இருக்காரு. நம்ம யோசன் மாஸ்டர் அங்க வர சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. நான் கோக்லானுக்கு ஒரு கிஃப்ட் தரணும், ஆனா என்ன செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவரும் என்ன விஷயம்னு கேட்க நான் போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் சியோ சொன்னரை என் கூட கூப்பிட்டுப்பான்னு சொல்லியிருக்கான். அதான் அவ அப்பாவுக்கு கிஃப்ட் தரணும்ல, பொடி பையங்கிறத நிரூபிக்கிறப்பாரு. கிஃப்ட் கொடுத்தா மட்டும் அவரோட பொண்ணை தூக்கி கொடுத்துருவாரா என்ன? அப்புறம் என்ன பண்ணணும்னு அவரு கேட்கிறாரு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணும். அவரும் என்னது கல்யாணமா? சரி நான் அப்படியே பண்ணிடுறேன். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. கல்யாணங்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நான் டோ வெனரன் லெவலோட பீக்ல இருக்கேன். கோக்லானோட ஆளுங்க அளவுக்கு என்கிட்டயும் பவர்ஸ் இருக்கு. பிளட் லைனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்படியே அவங்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. சியோயான் சூனர் அவங்க கிளானோட அடுத்த வாரிசு, அவளை நம்பிதான் கிளானே இருக்குங்கும் போது அவரு கண்டிப்பா
அவ்வளவு சீக்கிரத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அப்ப நான் என்னதான் பண்ணணும்னு அவரு கேட்க, நீ அவர்கிட்ட உன் மனசுல இருக்கிறத உண்மையை தெரியப்படுத்தணும். அவர் அங்கிருந்து கிளம்ப போக, மாஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்க இப்போ வரைக்கும் சிங்கிள தானே இருக்கீங்க. அவரும் திருட்டு மொழி முழிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப போறாரு. அவரு திரும்பவும் அவரை கூப்பிடு, நீ என்னைய சந்தேகப்படுறியா? இல்ல ஹூமிங்ஸன் கிட்ட அந்த இன்கம்ப்ளீட் மேப் கிடைச்சிருச்சு, அவன் கண்டிப்பா அந்த ஹெவன்லி ஃபிளேமை தேடி போவான். நம்ம இத பத்தி கூக்லன் கிட்ட பேசணும்ல. அவரும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. இப்ப ஏதோ ஒரு புது இடத்த காட்டுறாங்க. இவர் தான் யோக்லானோட ஹெட். அவர் அடுத்து லீ ஹீ சூன் சொல்லி இன்னொரு 4-5 கிளான் இருக்காங்க. நம்ம 8 ஏன்ஷியன் கிளான்ஸ்ல இப்ப கூக்லன் மட்டும்தான் இன்னமும் அதே பவர்ஸோட இருக்காங்க. அங்கிருந்து உணர்த்தரு இவ்வளவு காலமா லோகாடுங்கிறது மட்டும்தான் ஒரு கட்டுக்கதையா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம கிளான்ஸோட பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வீக்கை அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருமோன்னு எனக்கு தோணுது. அங்கிருந்து உணர்த்தரு அதான் கூ இருக்காங்களே, அவங்களோட பொண்ணு ரொம்பவே டேலண்டா இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். சியோசுவான் மட்டும் அன்னைக்கு இறக்காம இருந்திருந்தானா இன்னைக்கு சியோ கிளான் தான் நம்ம எல்லாருக்கும் மேல இருந்திருக்கும். அதான் முடிஞ்சு போன கதையாச்சே. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற லியாங் கிளான் கூட இப்ப அவங்கள விட பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஆமா, லியாங் கிளான்ல இருந்து ஏன் செரிமனிக்கு யாருமே வரலன்னு ஒருத்தர் கேட்க, அவங்க தான் இப்ப பவர்லயே இல்லையே. அவங்க வந்தாலும் வரலனாலும் கூக்லான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. புதுசா ஸ்டாரால இருந்து வர இந்த வாட்டி ஒருத்தன் வர போறானமேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமா, யோச்சானுக்கும் உங்க கிளானுக்கும் ஒண்ணுமே ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? யோஹெட் இதுமே சொல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படி நம்ம ஹீரோ ஆல் மாஸ்டரோட கூக்லான்ல வந்து அசம்பிள் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்கள வரவேற்று ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப உன்னை தனியா மீட் பண்ணுன்னு சொன்னாரு. மாஸ்டரும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும், சரி நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ல அவரை கூட்டு போய் வெயிட்டிங் ஹால்ல விட்டுடுறாங்க. ஆள் சும்மா இல்லாம அவங்க ஹெட்டோட சேர்ல போய் ஜம்முன்னு உட்காந்துடுறாரு. சர்வன்ட் அவரு ஒரு லுக்கோட இல்ல சீட்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். போனவரை ஒன்னும் ஆளை காணோம். நம்ம மாஸ்டர் சிஎஸ்ஒன்னு கிட்ட என்னாச்சுன்னு கேட்க எனக்கு தெரியல. அப்ப அவன் வசமா சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க என்னன்னு கேக்குறாங்க. ஆள் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ, நான் ஸ்டாராலோட மெம்பர் யோச்சனோட ஸ்டூடெண்ட், நான் ரொம்ப பவர்ஃபுல் அது இதுன்னு சொல்ல அப்படியே அந்த பக்கம் போயிட்டு எங்க கூக்லான் பவர்ஃபுல்லா தள்ளி நிக்கிறவங்கள மட்டும் தான் மதிக்கும், நீ இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படியே நம்ம கூஹெட் மாதிரியும் அவரை மாதிரியும் மாத்தி மாத்தி பேசி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பவர்ஃபுல்லா பேசணும் அவ்வளவுதானே. நான் வெனரண்ட் லெவலோட பீக்ல இருக்கிற ஒரு டோ மாஸ்டர் பேசுறேன். நான் நேரடியா விசிட்டிக்கே வரேன்னு சொல்ல சைட்ல இருந்து ஒரு இருமல் சத்தம் கேக்குது. சிவயான் ஆளு சிரிப்பை போட்டுட்டு, என் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நான் அவ்வளவு ஃபேமஸா இருக்கானா என்ன? ஆமா, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கூஹெட்னு அவரு சொல்ல நம்மளும் ஐயோ அங்கிள் நீங்களா? அவரு நம்மால அவங்க இடத்தோட லைட்டாலுங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க எல்லாரும் சோலால எதிர்த்து போராடி உயிர் தியாகம் பண்ணவங்க. அவரும் லைட்டா ஃபீல் ஆக 1000 வருஷத்துக்கு முன்னாடி சியோ கிளான் ஹோட்டன் எம்பரரை தோக்கடிக்கிற போராட்டத்துல அவங்க கிளானோட ஒட்டுமொத்த பிளட் லைனையும் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்பையிலேருந்து அவங்க தலைமுறை பிளட் லைன் டெஸ்ட் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. இந்த வாட்டி நீ வேணா முயற்சி பண்ணி பாக்குறியா? நம்மளும் குசையிட்டு கண்டிப்பான்னு சொல்றாரு. அப்புறம் அங்கிள் நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக. அவரு என்னன்னு கேட்க, அது வந்து நான் உங்ககிட்ட திரும்ப நம்ம மாஸ்டர் பார்க்க போறேன். என்னாச்சு சொல்லிட்டியா? சொத பிரிச்சுன்னு சொல்லிட்டு அவர் பெட்ல படுத்து உருள ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம சூனரும் அங்க வராங்க. நான் எங்க கிளான் உங்களுக்கு சுத்தி கட்டட்டுமா? மாஸ்டர் கோவமா தேவையில்லைன்னு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு கிளம்ப அவங்களும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. லியாங் கிளான்ல இருந்து ஆள் வரலங்கிற விஷயம் இப்ப நம்ம கூஹெட்டுக்கு தெரிய வருது. நம்ம கூயா மாஸ்டர் நான் ஏற்கனவே ஆள் அனுப்பிட்டேன், என்ன பிரச்சனைன்னு நமக்கு சீக்கிரமாவே தெரிய வரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. என் அப்பா உன்னை ரொம்ப பயமுடுத்திட்டாரா என்ன? அவர் அதெல்லாம் எதுவும் இல்ல, அவர் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாருன்னு சொல்றாரு. பிளட் லைன் செக் பண்ண அவர் எனக்கு ஒரு சான்ஸும் கொடுத்துருக்காரு. சிவயான் நாங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமா? அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் இங்க வந்ததுக்கான உண்மையான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் அப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் சொல்லிட்டு அவர் அப்படியே பல்ல காட்ட பின்னாடி பார்த்து ஆளு அதுன்னு தெரிறாரு. ஏமா பர்சனலா பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பீங்க? பிளட் லைன் கல்டிவேஷனுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க சொல்ல, பிளட் லைன் நமக்குள்ள தானே இருக்கும், நமதுக்காக அதை கல்டிவேட் பண்ணோம். அவங்களும் ஒரு கிளானுக்கும் டோகார்ட்ஸ் தான் பிளட் லைன் பவர்ஸ் தருவாங்க. அது நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள இருக்கும். நம்ம அதை முழுசா கல்டிவேட் பண்ணலனா நம்மளால அந்த பவர்ஸோட பீக்குக்கு போக முடியாதுன்னு சொல்ல, கோல்டன் எம்பரர் ஃப்ளேம் எடுத்தும் எங்க ஏரியால முழுசா அவங்க பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ண முடியல. நாளைக்கு செரிமனில ஏதாவது தப்பாச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரும் அப்ப சரி வா நானும் கூட வரேன்னு சொல்ல அவங்களும் லைட்டால உட்காந்து அவங்களோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க கிளான்ஸுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நெத்தில பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, அது திரும்பவும் காணாம போக அவங்களும் மயங்கிடுறாங்க. ஆனா அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. உன் பவர்ஸ் ஸ்டேபிளா தானே இருக்கு, இருந்து உன் கிளான்ஸ் மூலியா இவ்வளவு வீக்கா இருக்கணும். அங்க இருந்த ஒருத்தங்க கடைசியா சோலால் கூட நடந்த சண்டையில அவங்க பிளட் லைன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கும் இப்பதான் புரியுது, நீ என்ன காப்பாத்துனதுனாலதான் உனக்கு இந்த பிரச்சனையா?
அவங்க அந்த மாதிரிலாம் இது இல்லை, நான் ஏற்கனவே கோல்டன் எம்பரர் ஃபிளேமை எனக்குள்ள எடுத்துட்டேன், சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. சூனர் உன் பிளட் லைன் ஒரேடியா டேமேஜ் ஆயிடுச்சு, அது இனிமே உன்னால ரெக்கவர் பண்ணவே முடியாதுன்னு உனக்கு தோணுதா? அப்படியே கட் பண்ணா நம்ம யோச்சன் நம்ம கூயா கிட்ட ஹோமிங்சன் கடைசியா அவங்க கூட சண்டை போட்டதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தராரு. இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவரும் அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்ப அந்த இடத்துக்கு யோ மாஸ்டர் வராரு. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. உன் சயின்ஸ் லெவல் உண்மையிலே செமையா இருக்கு, இது ரொம்பவே ரேரான ஒண்ணு. இப்ப வன்மத்தை கக்க வேண்டிய நேரம். பிளட் லைனை உன்னால ஆக்டிவேட் பண்ண முடியலன்னு சொல்லி இப்ப நீ உன்னோட ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சி அதை செஞ்சலான்னு பாக்குறியா? யோச்சன், அந்த காலத்துல உன்னோட பவுஸை பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேன். எல்லாருமே நீ தான் கிளான் லீடர் ஆவான்னு சொன்னாங்க. ஆனா பிளட் லைன் காம்படிஷன்ல உன்னால உன் பிளட் லைனை வேக்கப் பண்ண முடியல. நான் வேக்கப் பண்ண 8th கிரேட் பிளட் லைன். நான் லீடர் ஆயிட்டேன், நீ கிளானை விட்டு வெளியே போயிட்ட. நீ பட்ட அவமானம் இப்போ உன் ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவையாங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோ கிட்ட இந்த டெஸ்ட்டை நீ அட்டன் பண்ண போறியா என்ன? மாஸ்டர் இதுல என்ன இருக்கு, பிளட் லைன் ஆக்டிவேட் ஆகுதோ இல்லையோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. என் டோக்கி டெக்னிக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப அதுக்கான டெஸ்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம சியூசனர் முன்னாடி வந்துடுறாங்க. அங்கிருந்த ஒரு வித்தியாசமான ஸ்டோன்ல போய் அவங்களோட கையை வைக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பிளட் லைனும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப எல்லாம் நார்மலாக. நம்ம சூனர் அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஆள் அன்னைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இருந்திருப்பாரு, எந்த போர்ஸுமே இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருந்தப்ப நீ மட்டும்தான் என்ன நம்புன. அவங்க எல்லாருமே என்னால முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா நீ முடியும்னு சொன்ன. இப்ப அதே நம்பிக்கையை நீ ஊ மேல வை, இத முடிச்சு காட்டு. அவங்களும் தன்னம்பிக்கையோட திரும்பவும் ட்ரை பண்ண பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆகி அவங்க கிளானோட ஏன்ஷியன் பிளட் லைனும் இப்ப வெளியே வந்துருது. எல்லாருமே பாராட்டுறாங்க. குஹிட்லாம் குசியாயிடுறாரு. இது டிவைன் பிளட் லைன் 7 கலர் சிம்பிள்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு பவர் அவங்களுக்குள்ள அனுப்பி வைக்க இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோவோட டர்ன். ஆள் அவரை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. யோ கிளான் ஹெட், இவங்க கிளான் பிளட் லைன் தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரோக் ஆயிடுச்சு. இப்ப இந்த டெஸ்ட்லாம் தேவையா என்ன? ஆனா அங்கிருந்த ஒன்னொரு மாஸ்டர் சப்போர்ட் பண்றாரு. ஒருவேளை சியோ கிளான் பிளட் லைன் ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா அது நமக்கு தானே ஒண்ணுமே பலமா இருக்கும். நம்மளால அதை ட்ரை பண்ண ஒரு சின்ன வெளிச்சம் கூட அதுல இருந்து வர மாட்டேங்குது. அவ்வளவுதான் சபையை கலைச்சிடுறாங்க. யோ ஹெட் திரும்ப நம்ம யோச்சன் கிட்ட வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்ப பாரு அவன் எப்படி அவமானப்பட்டு போறான்னு. அவரும் உனக்கு ஒண்ணுமோ ஒரு விஷயம் புரியல. உனக்கு வேணா பிளட் லைன் ஒரு பெரிய பவராகவும் அந்தஸ்தாவும் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. நம்ம குஹிட் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை தனியா மீட் பண்றாரு. பிளட் லைன்னா நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது. அதனால இதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். நம்மளும் நான் அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. என்னோட டோக்கி பவுஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அங்கிள், நான் இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக. அவரும் இதா இருந்தாலும் கேளு, நாங்க கண்டிப்பா மறக்க மாட்டோம்னு பெருந்தன்மையோட சொல்றாரு. நம்மளும் பல்ல கட்டிட்டு எனக்கு சூனரை கல்யாணம் பண்ணி தருவீங்களா? அதை கேட்டு வெளியிருந்த குயாவே லைட்டா சாக்குறாரு. கோ மாஸ்டர், அது மட்டும் என்னால முடியாது சியோயான். எங்க 8 கிளான்ஸுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. இதுவும் பிளட் லைனான அவரு கேட்க அவர் ஆமான்னு தலையாட்ட. பிளட் லைனை வச்சுதான் மத்தவங்க பவரை நீங்க முடிவு பண்ணுவீங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. ஹெவன்லி ஃப்ளேம் டோக்கி எல்லாமே பவர் தான், எனக்கு புரியுது. ஆனா அவளோடது ரொம்ப ரேரான டிவைன் பிளட் லைன். அவளுக்குன்னு நிறைய கடமை இருக்கு. நாங்க அதை அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப சண்டை வச்சுக்கலாம், நானும் உங்க பிளட் லைனுக்கு குறைச்சவங்க இல்லைங்கிறத நிரூபிக்கிறேன்னு அவரு சொல்ல நம்ம கோயாமோ டக்குன்னு உள்ள வந்துடுறாரு. நான் இவன் கூட ஃபைட் பண்றான். ஆள்கிட்ட கிரேட் 8 பிளட் லைன் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. திரும்பவும் சபையை கூட்டிடுறானுங்க. ஒரு பக்கம் ஸ்டாராலோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், இன்னொரு பக்கம் கோக்லானோட டாப் லெவல் ஃபைட்டர். இது உண்மையிலேயே ஒரு செமையான பேட்டில் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் இப்ப வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அவரோட டபுள் சோட தூக்கிட்டு ஓடி வர நம்ம ஹீரோவும் அவரோட ஹெவன்லி ரூலரை எடுத்துடுறாரு. ரெண்டு பேரும் வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து குயா காணாம போக எங்கிருந்து வரும்னு சொல்லி நம்மளும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எதிர்பாராத நேரத்துல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாலும் நம்மளும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. பதிலுக்கு அவரு ஒரு போடு அவரு ஃபிளேம்லாம் அவரு கையில இறங்குது. ஆனா ஆள் அது இந்த கையில வாங்கி அந்த கை வழியா நம்ம ஹீரோக்கே திரும்ப கொடுத்துடுறாரு. ஆனா இதுவும் நம்மளோட பிளான் தான். இப்ப பார்த்தா அவர் கையில ஹெவன்லி ஃபிளேம் செஞ்சிட்டு இருக்கு. அவரு டக்குன்னு அதை வெடிக்க வைக்க 3 ஹெவன்லி ஃபிளேம்ஸா? இவன் உண்மையிலேயே டேலண்ட் தான். ஆனா யோஹெட் அதை ஒத்துக்க மாட்டான். கோயு மட்டும் அவன் பிளட் லைனை யூஸ் பண்ணியிருந்தா சியோயன் இன்னரும் தோத்துருப்பான். அவரு நினைச்ச மாதிரியே கோயுவும் அவரோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ண நம்மளும் அவரு ஹெவன்லி ஃபிளேம்ஸோட சேர்த்து ட்ரிபிள் ஃபிளேம் டெக்னிக்கையும் யூஸ் பண்றாரு. சியோ கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கா? யோமஸ்டருக்கு இப்பதான் லைட்டா அள்ளு ஓட ஆரம்பிக்குது. ரெண்டு பேர்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பின்னாடி போயிடுறாங்க. ஃபைட்டையும் இதோட முடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்க நம்ம மாஸ்டர் சிரிப்பு போட்டுறாரு. யோஹெட் இப்ப அங்க வரா. நீ உண்மையிலேயே உன் ஸ்டூடெண்ட்டை செமையா ட்ரெயின் பண்ணிருக்க. நம்ம கோஷெட்டும் பிளட் லைன் மட்டும் அவன் கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா அவன் தான் பெஸ்டா இருந்திருப்பான். நம்ம சூனர் பிளட் லைன் இருக்கோ இல்லையோ சியனால
கண்டிப்பா எதையுமே சாதிக்க முடியும். அவன் பவர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்குன்னு என் மனசுல இருக்கிற இடத்தையும் யாராலையும் மாத்த முடியாதுன்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ ஃபைட்ல அவரு தோல்வியை அவரே ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் நான் என் ப்ரொபோசல்ல இருந்து பின்வாங்க போறது இல்ல. நம்ம சூனரும் சிரிப்பை போட்டு அவரு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு தூரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. இது ஏன்ஷியன்ட் கிளான்ஸோட எமர்ஜென்சி டெலிபோர்டேஷன் போர்ட்டல். அவங்க சோல்ஜர் ஒருத்தங்க வரான். லியாங் கிளான்ல அட்டாக் நடந்திருக்கு. அங்கிருந்து ஒரு லேடி எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. நம்ம கோ மாஸ்டர் அவங்கள ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவ கழுத்து கொஞ்சம் பாருங்களேன். நம்ம யோ மாஸ்டர் செக் பண்ணி பாக்குறாரு. சோல் பாய்சன். அப்பனா இவங்களை அட்டாக் பண்ணுது சோலாலா? இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட பேட்டில் தோத்தது நினைச்சு நீ கவலைப்படுறியா என்ன? அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாஸ்டர், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா அடுத்த வாட்டி நான் உன்னை தோக்கடிக்க போறேன் அவ்வளவுதான். மத்தபடி என்கிட்ட பிளட் லைன் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ற ஆளா நானு. அவரும் நீ இப்ப உண்மையிலேயே பெரிய பையனாயிட்டேன்னு சொல்லி சிரிப்பா போட்டுட்டு இருக்க. நம்மால் சோலால் இப்ப பியூர் லோட்டஸ் ஃபிளேம் தேடி தானே போயிட்டு இருக்கணும். அவங்க லியாங்க்லான அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இப்ப அப்படியே மீட்டிங் ஹால காட்டுறாங்க. அந்த லேடியும் கண் முழிச்சிட்ட மாதிரி தெரியுது. இவங்க தான் லியாங் ஹெட்டோட பொண்ணு. நாங்க இங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு வானத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒளி தெரிஞ்சிச்சு. நடுவுல டார்க்காவும் சுத்தி பிரைட்டாவும் இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து நிறைய ஸ்மோக் மாதிரியான பீப்புள்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா அதை பண்ணது சோலால் தான் சொல்லி அவங்களுக்கு இப்ப கன்ஃபார்மே ஆயிட்டுது. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பத்தி கேக்குறாங்க. நம்ம கோ மாஸ்டர் உன்னை காப்பாத்துற முயற்சியில அவங்க உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க. அவங்களும் அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோலால் லியாங் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா பியூர் லோட்டஸ் ஃபிளேம்கான 2வது பீஸ் மேப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அவன் மட்டும் டிவரிங் ஃபிளேமோட முழு பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு ஹூட்டின் எம்பரரா மாறிடுவான். நம்ம நாடே அழிஞ்சிருங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம யோஜன் மாஸ்டர் அப்ப அவனுக்கு முன்னாடி நம்மது எடுத்தாகணும். எனக்கு தெரிஞ்சு பியூர் லோட்டஸ் ஃபிளேமை சொந்தமாக்குற தகுதி சிஏஎன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா அங்கிருந்த மற்ற கிளான் மெம்பர்ஸ் யாருமே வாயை திறக்க மாட்டானுங்க. ஹோமிங்சன் கூட இவனை தவிர வேற யாராவது நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கீங்களா? யோ மாஸ்டர் வாயை திறக்கிறான். இவன் கிட்ட ஏற்கனவே 3 ஹெவன்லி ஃபிளேம்ஸ் இருக்கு. அதை இவன் கண்ட்ரோல் பண்றது பெரிய விஷயம். இதுல 4வது ஃபிளேம் இவனால எப்படி சொந்தமாக்க முடியும்? அதுவும் இல்லாம பிளட் லைன் இல்லாத இவன் கிட்ட போய் அந்த ஃபிளேம் வேஸ்ட் ஆகணுமா என்ன? நம்ம மாஸ்டர் காண்டாக அவங்க எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிட்டு அந்த இடமே லைட்டா சலசலப்பாயிடுது. ஆனா நம்ம ஹீரோ தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹெவன்லி ஃபிளேமை யாரு எடுக்க போறாங்கிறத விட சோலால எப்படி தோக்கடிக்க போறாங்கிறது தான் முக்கியம். அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததை வச்சு ஒரு மேப் பீஸையும் அவர் ரெடி பண்ணிருக்காரு. அதை நம்ம கூஹெட் கிட்ட கொடுத்துட்டு இனிமே நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம மாஸ்டர் ஒண்ணுமும் டென்ஷனா தான் இருக்காரு. நம்ம சியோயான் மாஸ்டர் இவங்க சொன்னா நான் இதுக்கும் பிரோஜனம் இல்லாதவன் ஆயிடுவானா? பிளட் லைன் இல்லைனாலும் என் பவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் யாருங்கத கண்டிப்பா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன். அவரும் லைட்டா சிரிப்பை போட்டுட்டு நாளுக்கு நாள் உன்னோட பொறுப்பும் பக்குவமும் அதிகமாயிட்டே இருக்கு. சரி வாங்க போலாம். இப்ப திரும்பவும் கோ மாஸ்டர் அந்த லேடி அவங்க கிளான்ல இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு வந்த அந்த மேப்போட செகண்ட் பார்ட்டை அவர்கிட்ட தராங்க. அவரும் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பீஸையும் அவங்க கொடுத்த அந்த பீஸையும் ஒன்னு சேர்த்துறாரு. மேப் கிடைச்சாலும் இவங்க செய்ய போறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹூட்டன் எம்பரரை தோக்கடிக்கிறப்ப நமக்கு எம்பரர் சீல் ரொம்பவும் உதவியா இருந்துச்சு. அவரு சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஜெட் பீஸை 8ஆ மாத்தி அதை நம்ம கிளான்ஸ் கிட்ட மறைச்சு வைக்க சொன்னாரு. இப்ப சோலால தோக்கடிக்கிற இந்த போர்ல நமக்கு அதுதான் திரும்பவும் உதவியா இருக்க போகுது. எல்லா கிளானும் அவங்க கிட்ட இருக்கிற ஜெட் பீஸை திரும்ப கொண்டு வரதா சொல்லிடுறாங்க. இருந்தாலும் சியோ கிளானோட பீஸ் மிஸ் ஆகுதே. அவர் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்க அவரு தனியா இருக்கும் போது நம்ம சூனர் இப்ப அவரை பார்க்க வராங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அவரும் கேளுன்னு சொல்ல, ஆரம்ப காலத்துல நம்மளோட பவர்ஸை கல்டிவேஷன் மூலியமா மட்டும்தான் அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதுதானே பிளட் லைனா மாறினுச்சு. அப்படி பார்த்தா திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஆள் உருவாக்கலால பிளட் லைன் உண்மையிலேயே அவ்வளவு முக்கியமாங்கிற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அன்னைக்கு ஹூட்டின் கூட நடந்த வார்ல சியோசுவான் கிட்ட மட்டும் பிளட் லைன் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம தோத்திருப்போம். சியோயான் சோலால எதிர்த்து சண்டை போறத நம்ம யார் சொல்லி நிறுத்த போறது இல்ல. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால பாதிக்க போறது அவன் மட்டும் இல்ல, ஜெட் பீஸ் இல்லாம நம்மளாலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி ஆள் சோறாரு. நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அவரும் அவங்கள தடுத்து அவன் என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டான். இப்ப இருக்கிற நிலைமையில என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது. ஆனா எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ அவன் கூட இருக்கிறதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஆள் சோறாரு. அவங்களும் லைட்டா குசி ஆயிடுறாங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத விட எனக்கு வேற என்ன வேணும்? ஆனா இப்ப உன்னோட டிவைன் பிளட் லைனுக்குன்னு சில கடமை இருக்கு. அதுல இருந்து நீ துளி கூட பின் வாங்க கூடாது. அவங்களும் புரியுதுன்னு சொல்ல இப்ப நேரா அவங்க நம்ம ஹீரோ பார்க்க வந்துடுறாங்க. கூஹெட் சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அந்த ஜெட் பீஸை கழட்டிடுறாரு. இது என்னதான் நம்ம 8 கிளான்ஸையும் ப்ரொடக்ட் பண்ற ஒரு பொருளா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா எனக்காக கடைசியா கொடுத்தது. ஆனா இவ்வளவு காலமா
நான் அதை ப்ரொடக்ட் பண்ணிருக்கேன், நீ என்ன ப்ரொடக்ட் பண்ணிருக்க, அப்பனா இது உனக்கும் தான் சொந்தம்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு கையை பிடிச்சிக்கிறாங்க. சியோயான் எப்பயுமே நான் உனக்காக இருப்பேன். அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ண இப்ப அப்படியே ஹூமிங்ஸ் நான் காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு வந்த அந்த போன் பீஸையும் லியாங்க்ல இருந்து ஆட்டையை போட்டு அந்த ட்ரெஸ்ஸரையும் இப்ப கையில வச்சிருக்கான். அவ அப்படியே அதை முன்னாடி அனுப்பி அவன் வேலையை காட்ட பியூர் லோட்டஸ் ஃபிளேமுக்கான அந்த மேப்பும் இப்ப அவனுக்கு கிடைச்சிருது. அப்படியே அவன் ஃபார்மேஷனுக்கு செய்யல ஒரே ஒரு ஹெவன்லி ஃபிளேமுக்கான இடமும் காலியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்மால் இந்த பக்கம் நம்ம யோச்சன் மாஸ்டர் அப்புறம் வின் மாஸ்டர் கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீ சொல்றது நடக்கவே நடக்காது, நம்ம என்னதான் சொன்னாலும் அவனுங்க நம்ம வழிக்கு வர மாட்டானுங்க, நாம வர வைப்போம். வின் தண்டர் மாஸ்டரால தானே எல்லா பிரச்சனையும், அவர் இந்த கூட்டத்துக்கே தேவையில்லை, சோலால எதிர்க்கிறதுக்கு நமக்கான படையை திரட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வின் மாஸ்டர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி சொல்ல நம்ம யோச்சன் மாஸ்டர் இந்த காலத்து பசங்களை நம்ம குறைச்சி எடை போட முடியாது, அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். ஸ்வாட் மாஸ்டர் ஷேடோ மாஸ்டர்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. நம்ம எது பேசுறதா இருந்தாலும் 4 ஹாலும் ஒன்னா சேர்ந்து தானே பேசுவோம். வின் தண்டர் மாஸ்டர் குட்டியை தான் குழப்புவாரு, இதை நம்ம தான் பேச போறோம்னு அவங்க சொல்ல எங்களால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போறாங்க. நம்மால் தடுத்துடுறாரு. சோலால் லியாங்க்ல அட்டாக் பண்ணிட்டாங்க. நாட்டோட நிலைமை அவங்களுக்கு மட்டும் முழு பவரும் கிடைச்சிட்டா இங்க என்ன ஆகுங்கிறத பத்திலாம் அவங்க எடுத்து சொல்ல அவங்க லைட்டா யோசிச்சாலும் சரின்னு சொல்லி நம்ம ஆளுங்க கூட சேர்ந்துடுறாங்க. இந்த விஷயம் வின் தண்டர் மாஸ்டருக்கு தெரிய வருது. என்னது நான் இல்லாம சபை நடத்திருக்கானுங்களா? ஆள் பெர்ஃபார்மன்ஸ போட்டுட்டு இருக்காரு. அவரு ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே நம்ம சீனியர் சிஸ்டர் ரொம்பவே டேலண்ட் ஆனவங்க தான். மாஸ்டர் என்னதான் அவங்கள ஹாலை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாலும் அவங்க மாஸ்டரோட பேரை காப்பாத்திருக்காங்கல்ல. அவரும் சரி சரி ரொம்ப பேசாம அவளை உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்ல செயல மறைஞ்சிருந்து அவங்களும் இப்ப வெளியே வந்துடுறாங்க. ஆள் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்டே முகத்தை காட்டுறாரு. இருந்தாலும் அவங்க அப்படி இப்படின்னு பேசி அவரை காக்கா பிடிச்சிடுறாங்க. மாஸ்டர் யோச்சன் மாஸ்டர் என்கிட்ட அப்பவே சொன்னாரு, என்ன இருந்தாலும் வின் தண்டர் மாஸ்டர் 4 ஹாலுக்கு ஹெட்டா இருந்திருக்காரு, அவரை சபையில கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பதிலா மத்த சின்ன கிளான்ஸ் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் கூட நானே நேர்ல உட்காந்து பேசுறேன்னு சொன்னாரு. அவரும் நிஜமா அவன அப்படி சொன்னா, ஆமா மாஸ்டர் அதானே வின் தண்டர்னா சும்மாவா, என்கிட்ட என்னால விட்டு கொடுக்க முடியுமா என்ன? அதேதான் மாஸ்டர், நீங்க 2 பேரும் நேர்ல பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. இப்ப அடுத்த நாளும் ஆயிடுது. ஸ்டாரால நம்ம ஆளுங்க யாருக்கும் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. எனக்கு நம்ம அவனுங்க வருவானுங்கன்னு தோணல. வெளியேந்து பரபரப்பா நியூஸ் வருது, 3 ஹால் மாஸ்டர்ஸ் ஒண்ணு கூடிட்டாங்க. நம்ம வின் தண்டர் மாஸ்டர் சோலால எதிர்த்து சண்டை போடுறதுன்னா அதுல நான் தானே ஃபர்ஸ்ட் நிக்கணும். என்னன்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? அன்னைக்கு ஃபைட்டுக்கு கூப்பிட்டப்ப முதல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லி ஒண்ணுது நீங்க தானே. யாரை பார்த்து என்னடா சுரன்னு சொல்லி அவரும் கையில முறுக்கி விட்டுட்டு சண்டை போட ரெடியாக அங்க வந்து நம்ம ஆளுங்க அவரை குண்டு கட்ட அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே ஸ்டாரல் வாசல்ல ஒரு கும்பல் பொட்டி பொட்டியா தங்கத்தை கொட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அங்க வந்து நம்ம ஃபேரி டாக்டர் அவங்க ஹெட்ட புடிச்சிடுறாங்க. ஒரு வழியா உள்ள நம்ம 4 ஹாலும் ஒன்னு சேர்ந்துட்ட மாதிரி தெரியுது. சரி நம்மள லீட் பண்ண போறது யாரு? கண்டிப்பா வின் தண்டர் மாஸ்டர் மட்டும் இருக்க கூடாது. நம்ம பில் டவரோட சீனியர் யோச்சன் மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ண நம்ம யோச்சன் மாஸ்டர் அடுத்த ஜெனரேஷனுக்கு வழிவிட்டு நிக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்பனா எங்க ஜெனரேஷன்ல சியோயன் தான் ரொம்ப பவர்ஃபுல், அவனை லீட் பண்ணட்டும். மொத்த குரூப்பும் சரி சரின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஃபேரி டாக்டர் அவனை பிடிச்சி அங்க இழுத்துட்டு வராங்க. கூடவே நம்ம ஆக்ஷன் சீஃப் வர மாதிரி தெரியுது. இது வேற யாரும் இல்ல, உங்க எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒருத்தன் தான். யாரான்னு பார்த்தா ஐஸ் வேலி மாஸ்டர். நான் அன்னைக்கு உங்களை கடத்தினதுக்கு பர்சனலா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோலால எதிர்த்து சண்டை போட சென்டர் பிளானே ஒண்ணு கூடிட்டு இருக்கு. அதான் என்னால முடிஞ்சதை நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஆளை விடுங்கன்னு அவரு கிளம்ப போக நம்ம ஃபேரி டாக்டர் அவரை தடுத்துடுறாங்க. மீட்டிங் இங்க நடந்துட்டு இருக்கு, நீங்க எங்க போறீங்க? நானும் அப்ப சேர்ந்துட்டேன்னு சொல்லி ஆள் பல்ல காட்ட நம்ம ஹீரோ அவருக்கு ஒரு சீட்டு பிடிச்சு கொடுத்துடுறாரு. எல்லாம் இப்போ வரைக்கும் ஓகே தான். நம்ம யோச்சன் மாஸ்டர் உனக்கு அந்த பியூர் ஹெவன்லி ஃபிளேமை பத்தி தெரியுமா? நல்லாவே தெரியும், தேர்ட் ஃபிளேம் தானே. அப்ப சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பு. மாஸ்டர் மாஸ்டர் எனக்கு தெரியாது ஒத்துக்கிறான். அவரும் அதோட பவர்ஸை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாரு. அதை அப்சர்வ் பண்ணணும்னா குறைஞ்சது நீ சயின்ஸ் லெவல்லையாவது இருந்ததான் உன்னால அது முடியும். ஆனா நான் அந்த ஸ்டேஜ் போக எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 3 வருஷம். நமக்கு அவ்வளவு டைம் இல்லைன்னு அவரு சொல்ல நம்ம யோச்சன் மாஸ்டரும் அதுக்கு தான் என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. இந்த பக்கம் கூக்லான அவங்களோட டீம் சார்பா நம்ம ஹீரோயின் தான் அந்த பியூர் ஃபிளேமை அப்சர்வ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியே திரும்ப ஸ்டாரால காட்ட நம்மால் நம்ம ஹீரோவை அவங்க ஹாலோட ஸ்டார் ஃபார்மேஷன்ல உட்கார வச்சிடுறாரு. அந்த இடத்தோட இங்க எனர்ஜியும் அவரோட போர்ஸையும் அவர் சேர்த்து அவருக்கு கொடுக்க நம்மளும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க நம்ம மாஸ்டர் கொஞ்ச நேரத்திலே அது எல்லாத்தையும் நிறுத்திடுறாரு. மாஸ்டர் என்னாச்சு? என்னால இன்னுமா பவர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும்? அவர் மண்டையிலே வைக்கிறாரு. ஒரேடியா மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணா உன் கதையை முடிஞ்சிடும். மரியாதையா சொல்றேன் கேட்டுக்க, நீ இதை ட்ரை பண்ணவே கூடாது. இந்த பக்கம் குயா நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது. ஒரு கிளான் ஜேனர்ல நான் உங்களை நல்லதான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அது என்னோட கடமையும் கூட. நீங்க ஜியன் கூட க்ளோஸா இருக்குது எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்க நம்ம கிளானோட யங் லேடி, உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். ஆமா இப்பதான்
எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவங்க அப்பாவும் இப்ப அங்க வந்துடுறாரு. அவரு அவங்க கிளானோட ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை பத்தி சொல்ல நம்ம ஹீரோயின் சாக்காயிடுறாங்க. ஆனா இது ரொம்பவே ஆபத்து. இப்ப இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? சோலால எதிர்க்கிறது ஒண்ணும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நம்ம கிடைக்கிற ஒரு சின்ன வாய்ப்பை கூட நம்ம தவற விட கூடாது. இந்த பக்கம் நம்மால் மாஸ்டர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம திரும்பவும் அந்த இங்க் ஃபயரை அப்சர்வ் பண்ற வேலையில இறங்கிடுறாரு. அவரோட ஹெவன்லி ஃபிளேமும் லைட்டா வெளியே வர, அட இந்த ரெண்டு பவர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணா என்னால இது கண்டினியூவா அப்சர்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறான். கோஹெட் அவங்க கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கோயாக்கு பவர் கொடுக்கிற வேலையில இறங்கிடுறாரு. அவர் ஒரு பக்கம் போராடி அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ லைட்டா மயக்கமாகிற மாதிரி தெரியுது. கண்மொழிக்கும் போது நம்ம மாஸ்டர் அவரு முன்னாடி இருக்காரு. நான் யாரு, எங்க இருக்கேன்? அவரோட குச்செடுத்து நம்மளால வெளுக்க ஆரம்பிக்க ஸ்டாராலே அலறுது. ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா? எல்லாத்தையும் ஒரே நாள் அப்சர்வ் பண்ணி செத்து நான் முடிவு பண்ணிட்டியா? அவரு வெளுத்தெடுக்க நம்ம வின் மாஸ்டர் எல்லாம் உள்ள பூந்து அவர் அப்படியே ஒரு வழியா இப்ப காப்பாத்தவும் செஞ்சிடுறாங்க. மாஸ்டர் என்னத்தில ஒரு வித்தியாசமான ஃபீல் எனக்கு வந்துச்சு. அவங்களும் இவன் என்ன சொல்றான்னு சொல்லி அவரை செக் பண்ணி பார்க்க அவங்களுக்கு பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல. சரி இது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ திரும்ப அதை ட்ரைன் பண்ண கூடாது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கோல்டன் எம்பரர் ஃபிளேமை வெளித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப அதை கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்டர் அவரை தூங்க போட்டுட்டு மரியாதையா இங்கே இருக்க அவரு தூங்கிட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆளுங்க கிளம்ப நம்மால் அவருக்கு தெரியாம திருட்டுத்தனமா இப்ப அவரோட வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. மாஸ்டர் என்ன, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு தோன்றதான் பண்ணுவேன். பார்த்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடில இருந்து ஒரு தலை தெரியுது. சியோயான்னு கத்திட்டு அவரு திரும்பவும் அவரை விட்டு வெளுக்க ஆரம்பிக்க வானத்துல ஏதோ வித்தியாசமா தெரியுது. அவங்க ரெண்டு பேருமே நோட் பண்றாங்க. பியூர் ஹெவன்லி ஃபிளேம் வெளியே வந்துருச்சு. சியோயான் நமக்கு நேரம் இல்ல, நீ ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணு. கோகுலாலையும் பியூர் ஹெவன்லி ஃபிளேம் எடுக்கிறதுக்கான அவங்களோட பயணத்தை தொடங்கிடுறாங்க. நம்மளும் இங்க திரும்ப திரும்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. மாஸ்டர் என்னாச்சுன்னு கேட்க நான் இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்கேன். சரி மொத்தத்துல விதி முடிவு பண்ணட்டும். இதுதான் அந்த ஃபிளேமோட என்ட்ரன்ஸ் போல. நம்ம மொத்த மாஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணிட்டு அவங்க அப்படியே உள்ள போயிடுறாங்க. கடைசியா போன யோஹெட் மட்டும் திரும்பி பார்க்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவும் அவரோட மாஸ்டரும் நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க இன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் நீ அந்த ஃபிளேமை சொந்தமாக்கணும்னு நினைக்கிறியா? அவங்களும் அவருக்கு எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாது, நீ ஓ வேலையை பாரு, நாங்க என் வேலையை பாக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோ மட்டும் இப்ப அங்க தனியா இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹூமிங்சன் மாஸ்டர் புடிச்சு வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அவரும் கடுப்பை அவனை அட்டாக் பண்ண போக ஆள் அப்பதான் நோட் பண்றாரு அந்த இடத்துல இருந்து அந்த ஃபிளேம் ஆளை புடிச்சிருக்கு. அவர் அப்படியே அதுல இருந்து வெளியே வர அங்க பார்த்தா யோக்லான் ஹெட் அவனும் ஒரு பக்கம் அந்த ஃபிளேமால பாதிக்கப்பட்டு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் அவரும் ஒன்னா சேர்ந்து அவரையும் திரும்ப நார்மல் ஆக்க பிளட் லைன் அவ்வளவு சொன்ன கடைசியில என்னால கூட அந்த ஃபிளேமை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஆமா சிவன் தான் உன்னை காப்பாத்துனது. அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம கோஹெடும் சீனியரும் கூட அங்க வராங்க. பியூர் ஃபிளேம் இலிசன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, என்னால உங்களை நம்ப முடியாது. நம்ம மாஸ்டர் ஹீரோலாம் அவங்க ஒரிஜினல் தான் சொல்லி ஏதோ ப்ரூஃப் எல்லாம் வச்சு நிரூபிச்சிடுறாங்க. நம்ம யோசன் ஆமா நாங்க உன்னை எப்படி நம்புறது? நம்ம கோஹெடும் நம்ம ஹீரோ அவங்க கிளானுக்கு வந்தப்ப வீரவசனை பேசிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே பேசி காட்ட நம்மளும் சரி ஒத்துக்கிறோம். நம்ம குயா நம்ம ஹீரோனை தூக்கிட்டு அந்த பக்கமா வராரு. பியூர் ஃபிளேம் இவ்வளவு அட்டாக் பண்ணிருச்சு. சரி வாங்க நம்ம முதல் இவ்வளவு ஒரு சேஃபான இடத்து கூட்டி போயிட்டு மொத்தத்துல பேசிக்கலாம். பதுங்கிறதுக்கு அங்க ஏதாவது இடம் இருக்குன்னு சொல்லி அதை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அங்க தடுப்பு சோறு மாதிரி ஒண்ணு இருக்கு. நம்ம நடந்து இந்த இடத்தோட எண்டிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறான். நம்ம கோஹெட் எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடிதான் உண்மையான அந்த ஃபயர் இருக்கும்னு தோணுது. அங்கிருந்து சீக்லானோட ஹெட்டும் இது ஃபுல்லாவே இலியூஷனால உருவாக்கப்பட்ட இடம், அப்பனா இந்த பேரியர் கூட அதே மாதிரியே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அதுல ஒரு பஞ்சு ஊர்றாரு. அவரு நினைச்ச மாதிரியே அதுவும் அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிக்க உள்ள பார்த்தா பியூர் ஃபிளேம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இது அவ்வளவு நல்லது இல்ல, அது பயங்கரமா அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஆளுங்களும் அது சமயம் சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அமைதியா இருந்த அந்த இடமே கனவுற பூமியா மாறிடுது. எல்லா மாஸ்டர்ஸுமே தண்ணீரிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இது வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆங்கிரி புத்தா ஃபிளேமை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மத்த மாஸ்டர்ஸும் பிளட்லைன் பவர்ஸை யூஸ் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வேலையை காட்ட ஒரு பிரம்மாண்டமான பிளாஸ்ட் ஏற்பட்டு அங்கிருந்த மொத்த பியூர் ஃபிளேமையும் அழிச்சிருது. பேரியரும் காலி. இப்பதான் அங்கிருந்த அந்த ஃபிளேமோட ஒரிஜினல் ஃபார்ம் அவங்க பாக்குறாங்க. பியூர் லோட்டஸ் ஃபிளேம். சி மாஸ்டர் ஆரம்பிச்சிடுறாரு. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒண்ணு, இது எடுக்கிறவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி பவரோட இருக்கணும். கோஹெட் நம்ம தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம்லன்னு சொல்ல நம்ம ஹீரோவோட மாஸ்டர் சிவன் சீக்கிரமா அதை சொந்தமாக்கு. சி மாஸ்டர் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்க எல்லாரையும் தடுத்து அவரோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றாரு. இதுவும் அந்த ஃபிளேமோட வேலை தான். அவங்க எல்லாரும் இப்ப திரும்ப நார்மல் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அது நம்மள எப்படி மாத்திடுச்சு. சிவன் மட்டும்தான் அதோட புடியில சிக்காம இருந்தான். நம்ம மாஸ்டரும் நீதான் அப்ப அதுக்கு தகுதியான ஆளுன்னு சொல்ல நம்மால் இல்ல நான் ஏற்கனவே சொன்னதான் எனக்கு இந்த ஃபிளேமால எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. என்னது ஏமால் ஆசைப்படுறீங்களா? நீங்க எல்லாரும்
அந்த மாதிரியான ஆளுங்களா பார்த்தா அந்த ஃப்ளேம் இப்ப மனுஷன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் ஒரு டீமன் சைண்ட். சொல்ல போனா அந்த ஃப்ளேம் தான் இவன் தான் அந்த ஃப்ளேம். பல்லாயிரம் வருஷம் கல்டிவேஷனுக்கு அப்புறம் இதுக்கு இப்படி ஒரு ஃபார்ம் கிடைச்சிருந்திருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கு. ஆள் இப்ப இந்த இடத்துக்கு அவனோட ட்ரெஸரி கலெக்ஷன் சொல்லி ஒருத்தனை வர வைக்கிறான். கோடாலி சித்தப்பா, என் பெஸ்ட் கலெக்ஷன். நீங்க முதல் இவனை சமாளிங்க, அதுக்கப்புறம் என்ன சொந்தமாக்குறத பத்தி யோசிக்கலாம். அவன் சொல்ல டக்குன்னு அவன் பவர்ஸ் வந்து சைட்ல இருந்து நம்ம மொத்த மாஸ்டர்ஸையும் லாக் பண்ணிடுறது. நம்ம ஹீரோ மட்டும் அங்க நின்னுட்டு இருக்காரு. சைட்ல நம்ம கோயாவும் ஃப்ரீயா இருக்கு. அப்ப நீ ஆமால் தானா? பார்த்தா நம்ம ஹீரோயின் மறைஞ்சு அப்படியே அங்கிருந்து பறந்துடுறாங்க. தப்பா சொல்லிட்ட, இதுதான் என்னோட இல்விசன். அவத திரும்ப அவனுக்குள்ளே இழுத்துக்க நம்மளும் கடுப்பாயிட்டு சியோசுனரை நீ என்ன பண்ணன்னு கேட்கிறாரு. ஆள் அவங்கள அப்படியே வெளியே கொண்டு வரான். நம்மளும் காண்டோட அவனை அட்டாக் பண்ண போக குறுக்க அந்த கோடாலி வந்துடுறான். அவனோட போர்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல இப்ப நம்ம ஃபேரி டாக்டரை காட்டுறாங்க. அவங்க இப்ப போதி ட்ரீ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போற மாதிரி தெரியுது. ஆனா அவங்களோட பவர்ஸுக்கு அந்த என்ட்ரன்ஸ் ஓபன் ஆகுற மாதிரி தெரியல. அவங்களும் சோகமாங்க கிளம்ப போக அந்த என்ட்ரன்ஸ் இப்ப தானவே ஓபன் ஆகுற மாதிரி காமிச்சதோட இங்க நம்ம ஹீரோ அந்த குடலையை சமாளிக்க திணறிட்டு இருக்காரு. டீமன் சைட் வேற என்னால உணர முடியுது. இவ இந்த நிலைமையில கூட நீ வந்து காப்பாத்துவன்னு சொல்லி உறுதியா நம்புறான். அவரும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி சமகானோட அவரு ஹெவன்லி ஃபிளேம்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவரு 3000 பர்னிங் ஃபிளேமோட முழு பவரை யூஸ் பண்ணி பறந்து வந்து அந்த ஆக்ஸ்லயே ஒரு போடு போட அந்த இடமே அதிர்ந்துருது. அது மட்டும் இல்ல, அந்த டீமன் சைட்டும் தலையை பிடிச்சிட்டு அலற ஆரம்பிச்சிடுறான். நம்ம கோடலி அங்கிளும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வராரு. என்ன மன்னிச்சிரு, ஆமா நீங்க யாருன்னு கேட்க நான் ஜியோச்சான். அந்த டீமன் சைண்ட் நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்க, நீ இதுல இருந்து வெளியே போக முடியாது. அவரும் நான் பண்ண தப்ப என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே மேல போயிட்டு ஆக்ஸ் பிளட் பவர்னு சொல்லி முழு ஃபோர்ஸோட வந்து டக்குன்னு அவனை அட்டாக் பண்ண ஆளுங்கிருந்து காணாம போய் திரும்ப அந்த ஃபிளேமா மாறிடுறான். அவரும் அங்கிருந்து காணாம போயிடுறாரு. நம்ம ஹீரோனும் சேஃப் ஆயிடுறாங்க. இந்த பக்கத்துல இருந்து நம்ம கோ மாஸ்டர் அவரு தோல்லே ஒண்ணு வச்சு நீ கலக்கிட்டேன்னு சொல்ல இந்த பக்கத்துல இருந்து அவரு மாஸ்டர் வேற. அவரு சியோக்லான சேர்ந்தவரா, ஆனா அவரை பத்தி நான் ஏன் எதுவுமே கேள்விப்பட்டது இல்ல. நம்ம கோ மாஸ்டர் அவரு சியோசுவானோட கசின் பிரதர். அவரை கோடாலி பிஸ்தான் தான் நாங்க எல்லாரும் சொல்லுவோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆள் காணாம போயிட்டாருங்கிற மாதிரி அவரு சொல்ல சரி இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. பியூர் லோட்டஸ் ஃபிளேம் எடுக்கிற வேலையை பார்க்கலாம். நம்மளும் நேரா நம்ம குயா கிட்ட போயிட்டு நீ அதை முடிக்கணும்னு சொல்ல அவரும் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. டக்குன்னு பார்த்தா நம்ம மொட்டை மாண்ட ஹூமிங்ஸ் அங்க வந்துடுறான். நம்ம மாஸ்டர் கேங் மொத்தமும் ஒன்னா சேர்ந்து அவனை தடுத்து நிறுத்த அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம கோயாவும் அந்த ஃபிளேமை அப்சர்வ் பண்ணிடுறாரு. இவங்க நாங்க சமாளிச்சுக்கிறோம், நீங்க உடனே இங்கிருந்து கிளம்புங்க. நம்ம யோஹெட் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப வெளியே போறதுக்கான அந்த என்ட்ரன்ஸையும் ஆலிப்ப ஓபன் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. திடீர்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தலை வலிக்க ஆரம்பிக்க அவரு நெத்தில ஒரு சிம்பிள் மாதிரி பிளிங்க் ஆகுது. டக்குன்னு பார்த்தா உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வெளியே வராரு. டேய் டீமன், அவ்வளவு சீக்கிரம் உன்னை இங்கிருந்து தப்பிக்க விட்டுனான்னு சொல்லி நம்ம கோயாக்கு ஒரு பஞ்சு விட உள்ள இருந்து அந்த பியூர்லி ஃபிளேமும் வெளியே வந்துடுது. இந்த டீமன் சைண்ட் ஒன்னும் காலி ஆகல. ஆள் வெளியே போறதுக்காக நடிப்ப போட்டிருக்கான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன அடைச்சு வைக்கிறப்ப இருந்த அதே பியூர்லி டீமன் நான் கிடையாது. இப்ப என் பவரே வேற நம்ம சொல்ல அதை பார்க்க தானே நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்ப கடன் வாங்கிட்டு ஆல்டக்குன்னு அதுக்குள்ள போயிடுறாரு. அவன் அட்டாக்க சமாளிச்சு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் கவர் பண்ற மாதிரி ஒரு பேரியரே அவரு கிரியேட் பண்ண வெளியிருந்த நம்ம ஜூனர்லாம் நம்ம ஆளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறாங்க. அதான் அந்த சைன் மாஸ்டர் இருக்கார்ல, கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆகாது. இந்த பக்கம் நம்ம கோ மாஸ்டரும் நம்ம யோச்சன் மாஸ்டரும் ஹூமிங்ஸ்னா சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆளும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் போய் அந்த ஃபிளேமை துரத்திட்டு போறான். ஆனா நம்மளுங்க அவனை விடுறதா இல்ல. எங்க போனாலும் அவனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஹூமிங்சன் உன்னால இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. இந்த பக்கம் அந்த டீமன் சென்டர் லாக் பண்ணிட்டு நம்ம சைட் மாஸ்டரும் வெளியே வராரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அப்படியே பிளாஷ்பேக் ஏன்சியன் ரிலம்ல நம்ம சியோசுவானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சைட் மாஸ்டர் இவரு தான். நம்ம ஹீரோக்கு அந்த போனை கிஃப்டா கொடுத்தப்ப அவர் நெத்திக்குள்ள ஒரு பவரும் போயிருந்திருக்கும். ஓ அப்பதான் நீங்க எனக்குள்ள வந்தீங்களா? உண்மையிலேயே இந்த ஃபிளேமோட ஓனர் இவரு தான். ஆனா இது யாருக்குமே கட்டுப்படாம மத்தவங்களை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட இருந்திருக்கும். அதான் நான் அந்த ஃபார்மேஷனுக்குள்ள லாக் ஆகிறதுக்கு முன்னாடி இதை இந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டேன். உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒருவேளை உன்னால இதை கட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு சொல்ல அந்த டீமன் சைண்டும் இப்ப திரும்ப அந்த பவர்ல இருந்து வெளியே வந்துடுறான். நான் யாருக்கும் சொந்தமானவ இல்ல. இன்னைக்கு நான் வெளி உலகத்துக்கு போக தான் போறேன். அதுக்கப்புறம் என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஏண்டா உன்னை ஏற்கனவே அடைச்சு வச்சவங்க இருக்கும் போது நீ இதெல்லாம் பேசலாமான்னு சொல்லிட்டு அவரு திரும்ப நம்ம ஹீரோக்குள்ள போயிட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க நாலா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணி அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. அந்த ஃபிளேமும் வெளியே வந்துடுது. சியோயான் அதை எடுத்துக்க, இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்து. வேலையை முடிச்சுட்டு அவரும் அங்கிருந்து காணாம போக நம்மளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபிளேம் கிட்ட போறாரு. பார்த்தா ஹூமிங்சன் அங்க வந்துடுறான். அவனை ஃபாலோ பண்ணி வந்த நம்ம மாஸ்டர்ஸ் திரும்ப அவனை தடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண நம்மளும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஃபிளேம் இப்ப கட்டுப்பாட்டை இழந்துடுது. அதை நோட்
நோட் பண்ண ஹூமிங்சன் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்ம திரும்ப மண்டவோடவே ஆடுவோம்னு சொல்லிட்டு முதல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆனா நம்ம கேங் விடுறதா இல்ல. நம்ம ஹீரோயின் அவங்க எம்பரர் செல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை பிளாஸ்ட் ஆகாம பாத்துக்கிறதா சொல்றாங்க. சொன்ன மாதிரி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண இப்ப திரும்ப நம்ம ஃபேரி டாக்டர் அவங்க இப்போ ஒரு வழியா அந்த போதி ட்ரீயை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களோட பவர்ஸ் அதுல யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது அவங்கள நெருங்க விட மாட்டேங்குது. அவங்களும் ஒரு செகண்ட் அமைதியாயிட்டு எனக்கு தெரியும் நீதான் எனக்கு உயிர் கொடுத்திருக்க, ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண ஜியோயன் இப்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு. நம்மால் சயின்ஸ் லெவல பிரேக் பண்ண போதி ட்ரீயோட சீட் தான் அவருக்கு தேவைப்படுது. நீதான் எனக்கு உதவி செய்யணும், அதுக்கு பதிலா நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட கையதுல வைக்கிறாங்க. அந்த ட்ரீயும் அவங்களுக்கு ஏதோ சொல்லுது போல. அவங்களும் டக்குன்னு அவங்க கையை கட் பண்ணிட்டு அவங்க பிளட் அதுக்கு தராங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதுவும் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம சூழ்நிலால இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியாது போல. நம்ம ஹீரோவும் வேலையை முடிச்ச மாதிரி தெரியல. ஃபிளேம் அடிச்சா மொத்த பேரும் காலி. அவரும் சூனர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளேமை அப்படியே முழுசாவே அவருக்குள்ள இழுத்துக்கிறாரு. அவ்வளவுதான், அவரால் அதை சுத்தமா தாங்கிக்க முடியல. அவர் தூக்கி தோல்ல போட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்மால் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்க நம்ம சூனர் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி பதறிட்டு இருக்க சரியான நேரத்துல நம்ம ஃபேரி டாக்டர் அங்க வராங்க. கையில அந்த போதி சைடு அதை அவர் வாயில போட்டு விட கொஞ்ச நேரத்திலே நம்மளும் இப்ப திரும்ப மூச்சு விட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இதோட எல்லாம் முடியல. நம்ம யோச்சன் மாஸ்டர் நம்மளால ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. மாஸ்டர் கோமா இருக்கீங்களா? அவரு உண்மையிலேயே சம கோமா தான் இருக்காரு. அந்த ஃபிளேமை நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா அதை முழுசா உனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்ட. அது இன்னமும் பிளாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எப்ப வேணாலும் அது வெடிச்சு செதறலாம். என்னால எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? 10 நாளே அதிகம் அவரு சொல்ல. நம்ம சூனர் இப்ப அவங்க அப்பாவை மீட் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம சோலாட்டர்ல சியோசுவான காப்பாத்துறதுக்கான பவர்ஸ் இருக்கணும். ஆனா அவர் அதை ஒத்துக்க மாட்டாரு. சோலாட்டர் ஓபன் ஆகி 1000 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள என்ன இருக்கு, அதை திறந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அங்கேயே அவனோட ஃபிளேம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா சூனர் அப்படி ஆச்சுன்னா அதை நான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களும் அப்படியே ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு சியோ கிளானுக்கு நான் போய் கொஞ்ச நாளே எனக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம போச்சு. அப்ப யாருன்னே தெரியாத எனக்காக சியோயான் மட்டும் தான் நின்னா. அவன் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி நான் சரியாகிற வரைக்கும் என் கூட இருந்து என்ன பார்த்து கேட்டான். இப்ப நான் அவனுக்கு திரும்ப செய்ய வேண்டிய நேரம் அவங்க சொல்ல நம்ம மாஸ்டர் ஹீரோவும் இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம சூனர் வர நம்மளும் எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிச்சிடுறாரு. ஹெவன்லி டாம்குள்ள போறதுக்கு நான் அனுமதி வாங்கிட்டேன். அதை கேட்டு அவங்களும் லைட்டா சாக்காக நம்ம குஹெட் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இப்ப நேரா குவால்டருக்கு வந்துடுறாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சியோசுவான்ல இருந்து நிறைய சயின்ஸை இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க. உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பிளட் லைனால மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம சூனர் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போக சொல்றாரு. அவங்க 2 பேரும் இப்ப இந்த ஆல்டருக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப தனித்தனி இடத்துல இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் பேசுறதை கேட்க முடியுது, ஆனா எங்க இருக்காங்கன்னு பார்க்க தான் முடியல. நம்ம சூனர் என்னால உன் பவரை ஃபீல் பண்ண முடியுது எங்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவங்க அப்படியே தரைய டச் பண்ண நம்மால் அவங்க காலை கீழே இருக்கிற மிரர் வால் மாதிரியான அந்த இடத்தோட இன்னொரு பக்கத்துல இருக்காரு. நம்ம சூனர் முன்னாடி இருந்த ஒரு சிலை கிட்ட ஏன்ஷியன்ட் காட்ஸ் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ப்ரே எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட பிளட் லைனை யூஸ் பண்ண அங்க ஏதோ சில லெட்டர்ஸ் மாதிரி வருது. சூனர் இதெல்லாம் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல இருக்கு, கொஞ்சம் என்னன்னு சொல்ல. அவங்க இது ஒரு மெய்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம கல்லறைக்குள்ள போகணும்னா அதுக்கு இதை சால்வ் பண்ணாதான் முடியும். ஆனா நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. அவருக்குள்ள இருந்த ஃபிளேம் திரும்பவும் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற பில்லர்ஸ் எல்லாத்துலயும் கை வச்சு மெய்ஸை சால்வ் பண்றதுக்கான வழியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவரால் சுத்தமா முடியல. சூனர் இந்த ஃபிளேம் பிரேக் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல நான் கண்டுபிடிக்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அலாரம் வைக்க அதே வெறியோட அங்க இருக்கிற பில்லர்ஸ் எல்லாத்தையும் அவங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அங்கிருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் வெளியே வருது. நம்ம ஹீரோயின் கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கான எம்பரர் சீல் தான் அந்த மெய்ஸை சால்வ் பண்றதுக்கான வழி. அவங்க அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜியான் ஹேண்ட் ஃபார்மேஷனோட சென்டர்ல வந்து உட்காரு. அவங்க இந்த பக்கம் உட்காந்துட்டு அப்படியே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு அவங்க 2 பேருமே அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. இப்ப அப்படியே சோலாலு கலவரத்துக்கு நடுவுல அவன் நம்ம சீக்ளானோட ஹெட்டை பிடிச்சிருந்திருப்பான். இப்ப நல்ல புள்ள மாதிரி அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு உன் கிளான் உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்கு, அது பேரை காப்பாத்து. அப்ப என்ன போலான்னு சொல்றியா? கண்டிப்பா போலாம். ஆனா இந்த உலகத்தோட மிகப்பெரிய பவர் சோலால் கிட்ட மட்டும் தான் இருக்கு. செயலிருந்த அந்த டிவோரிங் ஃபிளேம் ஆள் பாக்குறான். அது அப்படியே அவர் ஒரு மாதிரியா மாய்க்கிறது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல போக அவருக்குள்ள இருந்த அவர் ஃபேமிலியோட ஹெவன்லி ஃபிளேம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறது. அவரும் கதறாரு, ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்ப ஹூமிங்சன் சிரிப்பை போட்டுறான். டிவோரிங் ஃபிளேம் அதோட முழு பவர்ஸ அடைஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல ஒரு தாத்தா 3 பேரும் மெடிடேஷன்ல இருந்து வெளியே வர
வர ஒருத்தர் பார்த்து பயந்து போய் அலற ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எங்க இடத்துல என்ன பண்றீங்க? அது நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நம்ம ஹீரோ வர வீக்கை சரிஞ்சிடுறாரு. நம்ம சூனர் செய்யான்னு சொல்லி கதற ஆரம்பிக்க அவரும் அவங்கள அடிச்சு லாக் பண்ணிட்டு அவருக்கு என்னாச்சுன்னு தொட்டு பாக்குறாரு. இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரி இவனை நான் காப்பாத்துறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ கேள்விக்கு பதில் சொல்லணும். சேவ்க்லான் ஒண்ணுமும் வெளியே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களான்னு அவரு கேட்க இருக்கண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் மண்டையிலே ஒண்ணு வச்சிடுறாரு. பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறியா? சரி இப்போ வா. நம்ம ஹீரோவும் அவரோட விதவிதமான பவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாங்களையும் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண வர அவரும் உட்காந்த மணிக்கு லெஃப்ட்ல சமாளிக்கிறாரு. ஆள் உண்மையிலேயே பெரிய கைதான் போல. நம்ம சேவியானால சுத்தமா சமாளிக்க முடியல. தம்பி உன்கிட்ட ஹெவன்லி ஃபிளேம்ஸ் இருக்கலாம், நெருப்போடு நீ விளையாடு. ஆனா நான் உன் தாத்தனுக்கு தாத்தா, என்கிட்ட உன் பருப்பு வேகாது. ஆள் ரெண்டு பேரையும் ஜோடியா வச்சு லாக் பண்ணிடுறாரு. சரி சொல்லு, நீதான் உண்மையிலேயே சேவ்க்லான சேர்ந்தவனா? அவரும் கெத்த சேவ்க்லான்ல பாக்கி இருக்குது எங்க ஃபேமிலி மட்டும்தான், நான் வூட்டன் சிட்டில இருந்து வரேன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லி போன புதுன்னு அவங்கள ரிலீஸ் பண்றாரு. ஆனா நம்மளோட கை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆங்கிரி புத்தா ஃபிளேமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதை அப்படியே அந்த மாஸ்டர் கிட்ட அனுப்ப ஆளாத லெஃப்ட்லயே வாங்கிட்டு ரைட்ல நம்ம ஹீரோவை பறக்க விட்டுறாரு. சூனரும் டென்ஷன் ஆயிட்டு அவர் அட்டாக் பண்றேன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப என்னோட பெயின் கம்மி ஆயிருக்கு. ஆள் நல்லவர் தாங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்ப அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. மாஸ்டர் உங்க பேர் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே சேவ்க்லான சேர்ந்தவன் தானா? அப்படி இருந்தா ஏன் உங்க பிளட்லைன என்னால ஃபீல் பண்ண முடியல? எங்க ஃபேமிலி பிளட் லஞ்சிருச்சுன்னு அவரு சொல்ல அவரும் லைட்டா ஃபீல் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இவ்வளவு காலம் இல்லாம நீங்க இப்ப இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கீங்கன்னா அப்ப வெளியே ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் சோலால் ஹூமிங்ஸ் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க 1000 வருஷமா இங்கதான் இருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அப்ப நடந்த வார பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். சியோசுவான் ஹூட்டன் எம்பரரை எப்படி தோக்கடிச்சார்னு எங்க கிட்ட சொல்ல முடியுமா? அப்படியே எபிசோட் 1 எப்படி ஹூட்டன் எம்பரரை சீல் பண்ணாருங்கிற விஷயத்தை எங்க கிட்ட சொல்ல முடியுமான்னு அவங்க கேட்க அவரும் அமைதியா போய் அவர் இடத்துல உட்காந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கிட்ட கூப்பிடுறாரு. சியோசுவான் சரியான முட்டாள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி டூக்குய் பவர் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லி அவங்க நாடே எவ்வளவு செழிப்பா இருந்துச்சுங்கிற விஷயத்தை பத்திலாம் அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹூட்டன் எம்பரர் டூ செமிகாட் பவர் அடைஞ்சான். அதுக்கு அவன் பயன்படுத்தின முறை ரொம்பவே ஆபத்தானது. அவனை தடுக்கிறதுக்கு எங்க சேவ்க்லானோ மத்த ஏன்ஷியன்ட் கிளான்ஸோ ஒன்னு சேர்ந்தோம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டீசோ எம்பரர் ஒரு ட்ரெஸரியை உருவாக்கி இருந்தாரு. டூகாட் லெவலுக்கு போகணும்னா அது ஒண்ணுதான் வழின்னு சொல்லி ஹூட்டின் அதை அடைய நினைச்சா. அது மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் அவனை யாராலையுமே தடுக்க முடியாது. அது என்ன ட்ரெஸரி? அது என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா நம்மால் கேட்க எனக்கும் அதை பத்தி தெரியாது. அது ஒரு பில்லுன்னு சொல்லுவாங்க. என்னது? டூகாண்டினோட மிகப்பெரிய ட்ரெஸரி ஒரு சாதாரண பில்லா? சாதாரண பில் இல்ல, அது ஒன்னையும் டூகாட் பவருக்கு மாத்த கூடியது. அப்படியே பிளாஷ்பேக்ல நடந்த அட்டாக் பத்தி காட்டுறாங்க. நம்ம மாஸ்டர் தாத்தா தான் அங்க முதல்ல நின்னுட்டு இருக்காரு. சோலால் மட்டும்தான் இனிமே இந்த உலகத்தை ஆள போகுது. உயிரோட இருக்க ஆசைப்பட்டா நீயும் எங்க கூட சேரலாம். அவரோட பவரை யூஸ் பண்ண அவனும் டக்குன்னு அவரோட கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிடுறான். பலம் பலகீனத்தை ஆளும் அவன் சொன்னான். என்னால அதை ஒத்துக்க முடியல. நான் அவனை அழிக்க முடிவு பண்ண அவரோட பிளட் லைன் பவர்ஸ் மொத்தத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கூட இருந்த அவர் கிளான் மெம்பர்ஸும் அவங்க பவர்ஸையும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அவங்க ஒட்டுமொத்த பவரும் ஒன்னா சேர்ந்து ஹூட்டன் எம்பரரையும் அடக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அன்னைக்கு எங்களுக்கு பிளட் லைன் ஒரு பொருட்டாவே தெரியல. அவனை ஒரடி அங்கிருந்து மேல அனுப்பி வச்சு அவன் திரும்ப பூமிக்கே வர முடியாத மாதிரி சீலும் பண்ணிட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப சொல்லுங்க சியோசுவான் உங்க கண்ணுக்கு ஒரு ஹீரோவா தெரியறானா? நீங்க உண்மையிலேயே ஹீரோ தான் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்களும் அவருக்கு தலை வணங்குறாங்க. அந்த வார்ல என் கூட இருந்த 8 கிரேட் சோல்ஜர்ஸும் இறந்துட்டாங்க. மீதி இருந்தது நான் மட்டும்தான். நானும் தூக்கத்துக்கு போயிட்டேன். அந்த பிளட் லைனோட மிச்ச மீதி எனக்குள்ள இருக்கிறதுனாலயே என்னவோ நான் ஒண்ணுமோ உயிரோட இருக்கேன். ஆள் நம்ம ஹீரோக்கு இப்ப இந்த பவர்ஸை தரதா சொல்றாரு. ஆனா அது எப்படி நடக்கும்? அதுவா நடக்காது. நான் எனக்குள்ள இருக்கிற பிளட் லைனை உனக்குள்ள அனுப்பி வச்சா நடக்கும். ஆனா அதனால ஏற்படுற வலி உன் உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த எலும்பையும் பீஸ் பீஸ் ஆகிட்டு திரும்ப ஒண்ணு சேர்க்கதை விட கொடுமையா இருக்கும். உன்னால அதை தாங்க முடியுமான்னு அவரு கேட்க நம்மளும் டக்குன்னு பல்ல காட்டிடுறாரு. வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மாஸ்டர் அவரோட பவர்ஸ் மொத்தத்தையும் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்க அவரும் அதை அப்படியே சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம மாஸ்டர் நிலைமை தான் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகுது. நம்ம சூனர் வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக அவங்களோட பிளட் லைனையும் அவருக்கு தராங்க. ரெண்டும் சேர்ந்து அவருக்குள்ள போக ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா அவரு நெத்திலையும் அவங்க கிளானோட பிளட் லைன் சிம்பிள் பிளிங்க் ஆகுற மாதிரி காமிச்சதோட அவங்க ரெண்டு பேரும் மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கிறாங்க. மாஸ்டர் இது என்ன மாதிரியான பவர்? இதான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, பிளட் லைனோட ஆரம்பம். இது இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு உயிருமே கிடையாது. நீ இதோட ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னு அவரு சொல்ல வெளியே ஒரு பக்கம் பயங்கரமா இடி மின்னல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. வேலையை முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ சாஞ்சு உலக நம்ம சூனர் அவருக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மாஸ்டர் லைட்டா திணறிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நீ உன் பவர்ஸ்
யூஸ் பண்ணிப்பாரு. நம்மளும் அவரோட ஹெவன்லி ஃபிளேம்ஸை வெளியெடுக்க அது பார்க்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. லெட்லைன் பவர்ஸ் யூஸ் பண்ணு, அவரும் அதை பண்ண அந்த நெருப்பு இன்னமும் பத்தி எரியுது. இதுதான் ட்ரிபிள் ஃபிளேமோட உண்மையான பவர். அவர் அதை பத்தி எடுத்து சொல்லிட்டு திடீர்னு அப்படியே சாய ஆரம்பிக்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும், என்னமோது உட்கார வைங்க. அவருக்கு செத்து போன அவரோட கிளான்மேட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆள் திடீர்னு அலற ஆரம்பிச்சிடுறாரு. நான் உங்களை ரொம்ப காலம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீங்க வெளியே போயிட்டு எனக்காக ஒரு உதவி பண்ணணும். ஹூட்டன் எம்பரரை தோக்கடிச்சது நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து பிளட் லைன்ஸ் தியாகம் பண்ண ஒரு வாரியரும் தான். குவால்களோட என்ட்ரன்ஸ் ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ வெளியே வராரு. குஹெட் நம்ம ஹீரோயின் அங்கன் முழிச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் வந்துடுறாங்க. சிவசுவன் கிட்ட பிளட் லைன் இல்லாதது தானே அவனோட ஒரே வீக்னஸ் சொன்னீங்க, இப்ப அதுவும் கிடைச்சிருச்சு. நம்மால் நேரா பிளட் லைன் டெஸ்ட் பண்ற அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அவர் அந்த ஸ்டோன்ல அவரு கைய வைக்க அவரு நெத்தில இந்த சிம்பிள் பிரைட் ஆக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிளட் லைன் பவரும் வெளியே வருது. கிரேட் 1 கிரேட் 2 கடைசியில போய் அது டிவைன் பிளட் லைன் நிக்க நம்ம யோ மாஸ்டர்லாம் வாய பொளந்துடுறாரு. ஒட்டுமொத்த 88 சென்ட் கிளான்ஸுமே இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. சியோயான் இன்னும் 3 நாள்ல நம்ம சோல் பேலஸ்ல சந்திக்கலாம். நம்ம குஹெட்டும் ஒரே செகண்ட்ல சோலால எதிர்க்கிற அந்த போராட்டத்துல எங்க 88 சென்ட் கிளான்ஸ் உனக்கு தோண நிக்கும். இந்த டீமுக்கு நம்ம ஹீரோவா லீடராவும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக சியோசுவான்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. இப்ப அதே பிரச்சனையில இருக்கும் போது நீ வந்திருக்க. சோலால் கூட நடக்க போறது உன் ஒருத்தனுக்கான பேட்டில் மட்டும் இல்லைங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவரு சொல்ல, அவரும் அன்னைக்கு ஹூட்டின் கூட சண்டை போடும் போது சியோசுவான் என்ன நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தான் ஒரு பெரிய ஹீரோ ஆக போறோம்னா இல்ல வரலாறுல நமக்கு ஒரு பேர் கிடைக்கணும்னு நினைச்சிருப்பாரா? இதை பத்தி யோசிக்காம பிளட் லைன்ஸ் தியாகம் பண்ணாங்களே அந்த வாரியர்ஸ் மனசுல என்ன இருந்திருக்கும்? அவங்களோட மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் பண்ணாங்க. நானும் அதை தான் பண்ண போறேன்னு அவரு சொல்ல, நம்ம குஹெட்டும் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு அவரு சொல்ல, சோலால் மத்தவங்க டோக்குயை அப்சர்வ் பண்ணி தான் தன்னை பலப்படுத்திக்கும். அவன் கண்டிப்பா அங்க அந்த ஃபார்மேஷனை ரெடியா வச்சிருப்பான். நம்ம மாஸ்டர் கிட்ட சொல்லி அதை தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க, அவரும் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹூமிங்ஸன் கூட சண்டை போடும் போது யூஸ் பண்ண ஒரு ஃபார்மேஷனை பத்தி சொல்றாரு. நம்ம ஹீரோ அவனோட டிவைன் ஃபிளேமோட முழு பவர்ஸ் அவனால அடைய முடியல நீங்க சொன்னீங்கல்ல, ஏன்னா அது ஹூட்டின் எம்பரரோட ஃபிளேம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவனை எழுப்ப ட்ரை பண்றானோன்னு எனக்கு தோணுது. அதை கேட்டு அவங்க எல்லாருமே சாக்காக்குறாங்க. திரும்ப ஹூட்டின் எம்பரரா? ஆனா இப்ப ஹூமிங்ஸனை தோக்கடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அவன் இப்ப சயின்ட் லெவலுக்கு போயிட்டான். நம்ம ஹீரோ இன்னமும் செமி சயின்ட் லெவல்ல தான் இருக்காரு. ஆல் அவரோட ஹெவன்லி ஃபிளேம்ஸ் அப்படியே வெளியே எடுக்க, இதை வச்சு உன்னால அவன் டிவைன் ஃபிளேமை சமாளிக்க முடியும் சூர்யா, கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த எல்லா ஃபிளேமையும் ஒன்னு சேர்த்து காட்டுறாரு. நம்ம மாஸ்டர் சிரிப்பு போட, நம்மால் இப்ப குயாவை மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஹூமிங்ஸனை நாங்க சமாளிச்சுப்போம், ஆனா டூசு எம்பரரோட ட்ரெஸரியை பாதுகாக்க எனக்கு இங்க ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. அது ஒன்னாலதான் முடியும். நாங்க திரும்ப வர வரைக்கும் ஜெட் பீஸை நீ தான் பாதுகாப்பா பாத்துக்கணும்னு அவரு சொல்ல, இந்த பக்கம் நம்ம யோஹெடும் நம்ம யோச்சன் மாஸ்டர் கிட்ட உன்கிட்ட பிளட் லைன் கிடையாது, நீ இந்த வாருக்கு வர வேணாம், நீ ஒண்ணுமே என்ன குறைச்சுதான் இடம் போடுறியா? யோச்சன் உன் கிளான் ஹெட் சொல்றத நீ ஒரு வாட்டி கூட கேட்க மாட்டியா என்ன? அவரும் லைட்டா ஃபீல் ஆயிடுறாரு. நான் ஒண்ணுமும் யோக்லான சேர்ந்து வந்தானா? பின்ன என்ன நினைச்ச? 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம திடீர்னு காணாம போயிட்ட, நாங்க உன்னை தேடாம இருந்திருப்போம் நினைக்கிறியா? இப்ப வேணா நீ ஸ்டாராலுக்கே ஹெட்டா இருக்கலாம், ஆனா நீ என்னைக்குமே யோக்லான சேர்ந்தவான் தான். அவரும் சரி ஒத்துக்கிறான், ஆனா என் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சரோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை, உன்னை மாத்தவே முடியாதுங்கிற மாதிரி அவரு சொல்ல, இப்ப அப்படியே சென்டர் பிளான் நம்ம வின் மாஸ்டர் அவர் சோல்ஜர்ஸோட ரெடியா இருக்காரு. சோலால எதிர்த்து நடக்க போற இந்த போராட்டத்துல நம்ம சென்டர் பிளான் சியோ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். மொத்த பேரும் கோஷம் போறாங்க. அவங்க அப்படியே அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க, கோ பிளான்ல இருந்து நம்மால அதை பார்த்துட்டு இருக்காரு. சென்டர் பிளான் வாரால மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி பேரியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு மிகப்பெரிய பேட்டில சந்திக்க போறேன்னு சொல்லி நம்மளும் லைட்டா டென்ஷனா இருக்காரு. நம்ம சூனர் இந்த நைட் மட்டும் முடியாம இப்படி இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அவரும் லைட்டா ஃபீல் பண்ணி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் கூட ஊட்டிங் சிட்டி வருவியா? அவங்க எதுக்குன்னு கேக்குறாங்க. வேற எதுக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கதான். அவங்க அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஆனந்த கண்ணீரோட அவரு தோல்ல சாஞ்சிக்க, இப்ப அடுத்த நாளும் ஆயிடுது. நம்ம ஹீரோ முரட்டுத்தனமா சோல் பேலஸ்குள்ள நுழைஞ்சிடுறாரு. ஹோமிங்ஸனும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ சரியான நேரத்துல வந்துருவானு எனக்கு தெரியும். சோலால் சீக்கிரமாவே அதோட உண்மையான பவர் என்னங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட போகுது. பவர் இல்லாதவங்களுக்கு இங்க இடம் இல்ல, நீ தேவையில்லாம அவங்களுக்காக சண்டை போறதை விட்டுட்டு எங்க கூட சேர்ந்துட்டு அவன் சொல்ல, அவன் பிரைன் வாஷிங் வரலாம் நம்மால் கிட்ட வேலைக்கு ஆகல. நம்ம 80 ஏன்சியன்ட் கிளான்ஸ் ஹெட்டும் இப்ப அங்க வந்துடுறாங்க. ஹூமிங்ஸன் அவன் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்மளுங்களும் அவங்க பிளான் படி அவனோட டிஃபரன்ட் ஃபிளேமை சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
நம்ம ஹீரோவும் அவரோட ஃபிளேம்ஸை ஒன்னு சேர்க்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம யோச்சன் மாஸ்டர் எல்லா பக்கத்துல இருந்தும் அவனை சீல் பண்ணுங்க. நம்ம கிளான் மாஸ்டர்ஸும் ஒரு பக்கமா போய் அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எல்லா பக்கத்துல இருந்து வரவங்களையும் அசால்ட்டா சமாளிக்கிறான். அவன் க்ளோன் மெத்தட நம்மளால கணிக்க முடியல. சரி நானே களத்துல இறங்குறேன்னு ஒரு சொல்லு. நம்ம கு மாஸ்டர் இல்ல சிவயானுக்கு உன்னோட உதவி தேவைப்படலாம். ஆள் முன்னாடி போய் அவனை இன்னமும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. நாலா பக்கத்துல இருந்து சுத்தி வளைச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சிவயான் இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி தெரியல. நம்ம யோச்சன் மாஸ்டர் இப்ப ஒரு டீச்சரா உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய நேரம் சொல்லிட்டு அவரே இப்ப முன்னாடி போயிடுறாரு. அவனும் அவங்க எல்லாரையும் பறக்க விட்டுறான். இப்ப அவங்க ஃபார்மேஷனும் காலி. முன்னாடி ஒரு வாய்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க பவர்ஸ் எல்லாத்தையும் அவங்க அப்படியே அதுக்குள்ள இழுக்க ஆரம்பிக்க ஜியோயான் நமக்கு நேரம் இல்ல சீக்கிரமா ஆரம்பி. எல்லா மாஸ்டர்ஸுமே கதறாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் போக அவர் இப்ப வேற ஒரு இடத்துல இருக்காரு. அங்க ஃபுல்லா சோலாலுக்கும் அவங்களுக்குமான வார்ல இறந்து போனவங்களோட டெட் பாடிஸா கிடக்கு. டக்குன்னு பார்த்தா அவரோட அப்பா இவங்களோட சாவுக்கு நீங்க தான் ஒரு காரணம். நம்மளால ஜெயிக்க முடியாத ஒரு சக்தி கூட நீ போராடிட்டு இருக்க. இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறாங்கிற மாதிரி அவரு கேட்க நம்மால் அவரு ஜாயின் பண்ண ஆங்கிரி புத்தா பவரோட கண்மொழிக்கிறாரு. நாங்க இங்க வந்தது எங்க உயிரை காப்பாத்திட்டு ஊறத்துக்காக இல்ல, உயிரை கொடுத்தாவது இவனை அழிக்கிறதுக்காக சொல்லிட்டு அவர் அப்படியே ஆங்கிரி புத்தா ஃபயரை வச்சு அவர் அப்பாவோட எலிசனையும் காலி பண்ணிட்டு அது நேரம் ஹூமின்சன் கிட்ட அனுப்பி வச்சிடுறாரு. சியோயான் நீ டோக்கி கான்டினென்ட்டோட சுப்ரீம் பவர் கூட மோதிட்டு இருக்க. கத்துனது போதுன்னு சொல்லிட்டு அவர் அவரோட ஃபிளேமை ஆக்டிவேட் பண்ண அது அவனோட டிவரிங் ஃபிளேமையும் உள்ள இழுத்துக்க ஆரம்பிச்சிருது. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவனோட டெக்னிக்கை அவனுக்கு எதிராகவே ஆள் யூஸ் பண்ணிடுறாரு. அது அப்படியே வெடிச்சு சாதற அவங்க எல்லாருமே அங்கிருந்து பறந்துடுறாங்க. ஹூமிங்சன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இப்ப அவன் கிட்ட எதுவுமே மிச்சம் இல்ல. இதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல மேல பார்த்து திடீர்னு சிரிச்சுட்டு டக்குன்னு அங்கிருந்து ஒரு பள்ளத்துக்குள்ள குதிச்சிடுறான். இங்கதான் சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது. ஆள் இவ்வளவு நாளா முடிக்க நினைச்சிட்டு இருந்தது இப்ப அவன் உயிரை கொடுத்து முடிச்சிடுறான். அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான பவர் பீச்சிட்டு அடிக்க ஆரம்பிக்க நம்மளுங்க அது ஜியோசுவனோட சீலை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம உடனே வெளியே போய் ஆகணும். மோட்டல் வேலை ஒரு பெரிய பிரளயமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டாரால் ஃபார்மஸ் எல்லாம் காலி. எல்லா பக்கமும் மக்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க. நம்ம சூனரும் ஆல்டரை உடனே சீல் பண்ணுங்கன்னு சொல்ல சீல் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துக்கு ஹூட்டியனே வந்துடுறான். ஆளு 1000 வருஷம் கழிச்சும் அவன் ஐடியாவை மாத்தின மாதிரியே தெரியல. ஜெட் பீஸை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவங்க போராடுறாங்க. ஆனா அது அசால்ட்டா அவன் கைக்கு போயிடுது. நம்ம சூனர் விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் நம்ம மாஸ்டர்ஸ் கேங்கும் வந்துடுறாங்க. ஆனா இவங்க மொத்த பேரும் ஒன்னு சேர்ந்து கூட அவனை சமாளிக்க முடியல. அவன் இப்ப டெமிகால் லெவல்ல இருக்கான். நம்ம கோயா வரப்புக்கும் அந்த ஏன்சியன் ஜடை எடுக்க ட்ரை பண்ண ஆள் அவரு நெஞ்சிலே வச்சு படுக்க வச்சிடுறான். அவ்வளவுதான் அவரு காலி. அவ அப்படியே மேல போயிட்டு நான் என்னோட முழு பவரோட திரும்ப வருவா, அப்ப என் முன்னாடி மண்டியிட தயாரா இருங்க. கோயாவை வச்சுட்டு எல்லாரும் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்க இப்ப நம்ம வின் மாஸ்டரும் அவர் கேங்கோட அங்க வந்துடுறாரு. டைசு எம்பரர் ட்ரெஸரி அவனுக்கு கிடைச்சிட்டா அவனை நம்ம யாராலையுமே சமாளிக்க முடியாது. ஆனா அவருக்கு நம்ம சியோசுவன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கண்டிப்பா நம்மள கைவிட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அந்த கல்லறைக்குள்ள போக இப்ப அந்த இடமே காலியா இருக்கு. அவரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அவருக்குள்ள இருந்து அவர் உருவாக்குன அந்த புது பிலிம் வெளியே வருது. அவருக்கு ஏதோ ஒரு வாய்ஸும் கேட்க நம்மளுக்கு இப்பதான் புரியுது. அவரு திரும்ப வெளியே வந்துடுறாரு. டைசு எம்பரர் நம்ம 8 கிளானுக்கும் ஜேட் பீஸை பிரிச்சு கொடுத்ததே நம்ம ஒன்னா சேர்ந்துதான் அதை துறக்கணுங்கிறதுக்காக தான். ஜேட் இல்லைனாலும் நம்ம ஒன்னு சேர்ந்தா இப்பயும் நம்மளால அது முடியும். இந்த பக்கம் ஹூட்டேன் அவனோட ஆர்மியை ரெடி பண்ணிட்டு அவனும் அந்த ஜேட் பீஸை ஆக்டிவேட் பண்ணிடுறான். நம்ம ஆளுங்களும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட பவர்ஸ் மூலியமா அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டைசு எம்பரரும் அவங்க கண்ணுக்கு தெரியுறாரு. ஹூட்டேன் கண்ணுக்கும் தான். அவங்க முன்னாடி நம்ம ரிஃபைனிங் டவர் அப்புறம் ஒரு ஏன்சியன் டிராகன் ஏதோ ஒரு இடத்த பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரிலாம் காட்ட அவங்களும் பாயிண்ட் பிடிச்சிடுறாங்க. ஜியனன் அகாடமியில தான் அந்த ட்ரெஸரி மறைஞ்சிருக்கணும். சோலால் கூட்டம் உடனே அங்கிருந்து கிளம்பிடுது. நம்ம அகாடமி மாஸ்டர்ஸும் ஆபத்து வரத உணர்றாங்க. உடனே எமர்ஜென்சி ஃபிளைரை பறக்க விடு. அடுத்த செகண்டே சோலாருமே அவங்கள சுத்தி வளைக்க நம்ம ஆளுங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நம்ம மெடிசா கூட அவங்க கூட ஜாயின் பண்ற மாதிரி தெரியுது. இவ்வளவு பேரை கண்டிப்பா அவங்களால சமாளிக்க முடியாது. அங்கிருந்து ஒட்டுமொத்த கூட்டத்தையும் காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்க வர அவங்க எல்லாருமே ஜியான்னு சொல்லி சிரிப்பு போட்டுடுறாங்க. அவர் கேங்கோட நேரா அந்த டவருக்குள்ள போயிடுறாரு. அண்டர் கிரவுண்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஆனா இப்பயும் அவங்களால எந்த பவரையும் ஃபீல் பண்ண முடியல. ஒருவேளை இந்த நெருப்பு குழம்புக்கு அந்த பக்கம் அது இருக்குமோ? நம்மளும் என் ஹெவன்லி ஃபிளேமால உங்களை அங்க கூட்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவர் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க நினைச்ச மாதிரியே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடம் இருக்கு. ஏன்சியன் டிராகன் தான் அதை பாதுகாத்துட்டு இருக்காரு. அதுதான் என் அப்பான்னு சொல்லி நம்ம டிராகன் லேடி குசியாக அவரும் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டு மகளேன்னு சொல்றாரு. அவரு தலையில பயங்கரமான பெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. திரும்ப அவர் கண்ட்ரோல் இழந்துட்டு ரோபோட் மாதிரி ஆயிட்டு ஜெட் பீஸ் இல்லாம உள்ள நுழைய நினைக்கிற உங்க யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. அவர் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதே
நேரத்துல வெளியே ஹூட்டேனோ வந்துடுறான். அவன் பவர்ஸும் தாறுமாறா இருக்கு. நம்ம யோஜன் வின் மாஸ்டரெல்லாம் அவன் முன்னாடி நிக்க கூட முடியல. ஆள் நேரம் அந்த ட்ரெஸரி பிளேஸுக்கு வந்துடுறான். அவன் கையில இருந்த ஜெயிட் பீஸை பார்த்த உடனே நம்ம டிராகன் கிங்கும் அவனுக்கு வழி விட்டுறாரு. அப்போ நீங்க ஒரு தப்ப நாளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு காதுல எதுவுமே விழல. உள்ள போனவன் அங்கிருந்த அந்த போதி டீல இருந்து அசால்ட்டா அந்த ட்ரெஸரி பிள்ளை எடுத்துடுறான். இன்னையில இருந்து டோக்கு கான்டினென்ட்டோட ஒரே டோகாட் நான் மட்டும்தான். அவரு ஹெவன்லி ஃபிளேம் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாரு. நம்ம டிராகன் லேடி அவரை தடுத்துடுறாங்க. அப்போ நீங்க ஒரு கெட்டவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவருக்கும் திரும்ப காதுல கொய்யன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்க, இது எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட். ஜேடு இல்லாம உங்களை அனுமதிக்க முடியாது, இங்கிருந்து போயிடுங்கன்னு அவரு சொல்ல, ஹூட்டேன் அந்த பில்லை மட்டும் எடுத்தது இல்லாம அங்கிருந்த ஒட்டுமொத்த ஹெவன்லி ஃபிளேம்ஸையும் அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்மளும் வாயை பொழந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு ஆளங்கிருந்து கிளம்ப டிராகன் கிங்கும் மைக்கும் தெளிஞ்சிருது. அவரு பொண்ணை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவங்களும் ரொம்ப ஹாப்பி. நீங்க இறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன். பியூர் ஃபிளேமை தேடுற முயற்சியில நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அந்த சைட் மாஸ்டர் தான் என்னோட கோர் பவரை அங்கேயே விட்டுட்டு இந்த இடத்துக்கு போக சொன்னாரு. வெளியே பார்த்தா ஒரு பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஹூட்டைன் டார்க் பவர்ஸ் வச்சு ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை உருவாக்கி இருக்கான். அது சோல் டெத் ஃபார்மேஷன். இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த உயிர் சக்தியும் அவன் உறிஞ்சு எடுக்க போறான். இப்படி ஒரு கொடூரமான ஃபார்மேஷனா அவன் இப்ப டூகார்ட் லெவலுக்கு போயிட்டான். அவன் இனிமே யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஹூட்டேனும் சிரிப்பை போட்டுட்டு இருக்கான். உயிர் வாழணும்னு ஆசை இருக்கிறவங்க மட்டும் என் பக்கம் வந்துருங்க. நம்ம யோஜன் மாஸ்டர்லாம் செத்து பொழைக்கிறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. இந்த உலகத்தை காப்பாத்துற முயற்சியில திரும்பவும் நான் சாக தயார்னு சொல்றாரு. உள்ள பார்த்தா நம்ம ஆளுங்களா அந்த போதி ட்ரீயை பார்த்துட்டு இருக்காங்க. டிராகன் கிங், டைசு எம்பரர், ஜேட் பீஸ், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம ஹீரோ டிராகன் கிங் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. டிராகன் கிங்கா? என்னத்த டிராகன் கிங்? சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை தேடிதான் நான் இங்க வந்தேன். கடைசியில அதுவும் எனக்கு கிடைக்கல. என் கிளானையும் என்னால ப்ரொடக்ட் பண்ண முடியாம போச்சு. நம்ம டிராகன் லேடி உங்களுக்கு மண்டை குழம்பிருச்சா என்ன சோர்ஸ் ஆஃப் பவர்? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நம்ம சியோசுவானும் இதை பத்தி தான் அவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. டைசு எம்பரர் இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு பவரை இங்க மறைச்சு வச்சிருக்காரு. அது இவ்வளவு சீக்கிரம் ஹூட்டேன் மாதிரியான ஒருத்தன் கையில கிடைக்கிறதா? கண்டிப்பா இது அதுவா இருக்காது. நம்ம சூனரும் போதிட்ரியோட ரூட் டோக்கி கான்டினென்ட்டோட ஒட்டு மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணிருக்குன்னு அன்னைக்கு அந்த சீனியர் சொன்னார்ல. நம்மளும் ஏதோ மூலையில இருந்து ட்ரீக்குள்ள நுழைஞ்ச அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணதை நினைச்சு பாக்குறாரு. அந்த ட்ரெஸரி கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண காஞ்சு போயிருந்த அந்த போதி ட்ரீ திரும்பவும் லைட்டா துளுக்க ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம 8 ஏன்ஷியன்ட் கிளான்ஸும் ஒன்னா சேர்ந்தா நம்மளால இதை ஓபன் பண்ண முடியும்னு நினைக்கிறான். எல்லாரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்களோட பவர்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலேயே நம்மால் இப்ப திடீர்னு வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவரு முன்னாடி இருந்த அந்த ட்ரீ பசுமையா செழிப்பா இருக்கு. பின்னாடியில இருந்து ஒரு வாய்ஸ், அதான் அந்த பிள்ளை உனக்கு சொந்தமாயிடுச்சு, இன்னமும் நீ எது தேடிட்டு இருக்க? இவர்தான் அந்த டைசு எம்பரர், நம்ம ஹீரோ. டூகார்டுங்கிற பவர் ஒரு லெஜெண்டா இருந்துச்சு. பேரரசையோட யாரும் அதை நெருங்கிட கூடாதுன்னு சொல்லிதான் நீங்க ஜெட் பீஸை 8 பிரிச்சு அதை 8 ஏன்ஷியன்ட் கிளான்ஸ் கிட்ட ஒப்படைச்சீங்க. உலகத்துக்காக இவ்வளவு பண்ண நீங்க ஹூட்டேன் மாதிரியான ஒருத்தனுக்கு அதை கண்டிப்பா சொந்தமாக விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்த போதிட்ரி கிட்ட கூட்டிட்டு போக அங்க ஒரு லோட்டஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு பறந்துட்டு இருக்கு. இதுதான் நான் பாதுகாக்க நினைச்ச உண்மையான ட்ரெஸரி. அதோட பவர்ஸ் அப்படியே அந்த ட்ரீயோட கலக்குற மாதிரி காட்டுறாங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபோர்ச்சின், ஹெவன், அப்புறம் எர்த் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு பவர். ஆரம்ப காலத்துல டோக்கி கான்டினென்ட்டை சேர்ந்தவங்களாம் அதோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணி தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா டூகார்டுங்கிற பவர் அந்த மாதிரி இல்ல. ஒரு வாட்டியும் அந்த பவர் உருவாக்கும் போதும் அது சோர்ஸ் ஆஃப் பவரை ஒரேடியா பாதிக்கும். மனிதர்களுக்குள்ள இருந்த பேரரசை அதை விட்டு வைக்கல. ஹெவன் அண்ட் எர்த் பவரை அதிகப்படியா அப்சர்வ் பண்ண என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் தேடினாங்க. டோக்கி கான்டினென்ட் அதோட சமநிலையும் இழக்க ஆரம்பிச்சிருக்கும். இது எல்லாத்தையும் உணர்ந்த நம்ம டைசு எம்பரர் சோர்ஸ் ஆஃப் பவரோட கடைசி ஒரு பர்சன் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்து மறைஞ்சிடுறாரு. மனிதர்கள் பவர்ஸை அப்சர்வ் பண்ணி இந்த உலகத்தை அழிச்சிருவோம் நீங்க நினைச்சீங்களா? இப்ப அந்த ஒட்டுமொத்த இடமுமே பாலைவனமாயிட்டு அங்கிருந்து அந்த போதிட்ரியும் காஞ்சி போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாம் ஒரு நாள் முடியும் போது இந்த உலகம் திரும்ப அதோட சமநிலையை உருவாக்க ஆரம்பிக்கும். நம்மளும் லைட்டா யோசிச்சுட்டு, அப்ப அந்த பிள்ளை உருவாக்குனது நீங்க தானா? நீங்களே அதை எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே தடுத்து இருக்கலாமே. இல்ல, அது நான் உருவாக்கல, அதுதான் மத்தவங்களோட பேராசை. ஆனா ஹெவன்லி ஃபிளேம்ஸ் வேணா நான் உருவாக்குன நீ சொல்லலாம். அது மனித இனத்தை பாதுகாக்கும் நான் நினைச்சேன். நம்ம ஹீரோக்கு சாக்குமால சாக்க இருக்கு. என்னது ஹெவன்லி ஃபிளேம்ஸ் நீங்க உருவாக்குனீங்களா? அவரு ரொம்பவே ஆர்வத்தோட அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபிளேமை பத்தி கேட்கிறாரு. அதோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு அவரு கேட்க நம்மளும் யான்னு சொல்றாரு. ஃபிளேம்ஸ் எல்லாத்தையும் அடக்கக்கூடிய சக்தி அதுல இருக்கு. நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த புது ஃபிளேமை பத்தி அவரு சொல்ல நம்மளும் அதை அப்படியே வெளியெடுக்கிறாரு. அப்படின்னா இதுதான் அந்த ஃபிளேம்னு சொல்றீங்களா? அதுக்கான பதில் உனக்கு
உங்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த உலகத்தை பாதுகாக்க தான் நீங்க இது எல்லாமே பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஹூட்டின் மாதிரி ஒருத்தன் இதை அழிக்கத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மால் டூகாட் பவரை கைமாத்த கேட்கிறாரு. அதோட சக்தி உன்னோட மோட்டல் ஃபார்மை அழிக்க கூட செய்யலாம். நீ அதுக்கு தயாரா இருக்கியான்னு அவரு கேட்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆன்சிஸ்டர்ஸ் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவங்களோட பிரில்லியன்ஸையை தியாகம் பண்ணாங்க. இப்ப சியோயானான நானும் மக்களை பாதுகாக்க முடியும்னா என் உயிரை கொடுக்க யோசிக்க மாட்டேன்னு அவரு சொல்ல, அப்ப இதை பாருன்னு சொல்லிட்டு அவரும் சில விசுவல்ஸ் அவருக்கு காட்டுறாரு. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா ஹெவன்லி ஃபிளேம்ஸோட ஹூட்டினை காலி பண்ண அவரோட மோட்டல் ஃபார்மும் அழிஞ்சு அவரோட பவர்ஸ் திரும்ப நேச்சரோட கலந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. இதோட முடிவு இப்படிதான் இருக்கும். உன் உயிரை கொடுத்து நீ இந்த உலகத்தை காப்பாத்த தயாரான ஒரு கேட்க நம்மளும் கண்டிப்பான்னு சொல்றாரு. அவரும் அந்த லோட்டஸ் கொண்டு வந்து அதோட பவர்ஸ் நம்ம ஹீரோக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உன்னோட இலக்கு என்னங்கத்துல நீ உறுதியா இரு. உன் மோட்டல் ஃபார்ம் அழிஞ்சாலோ நீ உன்னோட பவர்ஸ் மூலியமா இம்மோட்டோலா இந்த உலகத்துல தான் கலந்துருப்பாங்கிற மாதிரி அவரு சொல்ல, நம்மால் அவர் உடம்பு ஃபுல்லா ஃபயரா அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. ஹூட்டைன் நீ மட்டும்தான் இங்க ஒரே ஒரு டோகார்டு நினைச்சியா? அவ 1000 வருஷமா போறான பவர் நம்ம ஹீரோக்கு உடனே கிடைச்சிட்டுன்னு சொல்லி அவனும் காண்டாக்குறான். அவனோட வெப்பனை வெளியெடுக்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 டூகார்ட்ஸ் கண்டிப்பா நாடு தாங்காது. அவனோட அந்த ஷேடோ ஃபார்ம் மூலியமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்மளும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதோட ஒரு கையையே காலி பண்ணிடுறாரு. ஹூட்டைன் திரும்ப சோல்டத் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ண உலகத்துல இருக்கிற புல்லு பூண்டுல இருந்து அங்க இருக்கிற எல்லா உயிர் சக்தியும் அவனுக்கு போக ஆரம்பிச்சிருது. நம்மளால அவர் வித்தையை காட்டுறாரு. அவரோட யான் ஃபிளேமை யூஸ் பண்ண அவன் கிட்ட இருந்த ஒட்டுமொத்த ஹெவன்லி ஃபிளேம்ஸும் இப்ப அவரு பக்கம் போயிட்டது. நம்மளும் வேற லெவல்ல அந்த ஃபிளேம்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அவனு ஒரு போடு அவனோட அந்த ஒட்டுமொத்த சோல் ஃபார்மேஷனும் காலி. ஆளும் நேரா அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறான். நம்மளும் அங்க வர அவங்க 2 பேரையும் சுத்தி நெருப்பாலேயே அவரு கவர் பண்ணிக்கிறாரு. யாராலையுமே கிட்ட நெருங்க முடியல. சியோயான் எதுக்குமே பிரோஜனம் இல்லாத இந்த மக்களுக்காக இதுக்காக இப்படி போராடிட்டு இருக்க. கடைசி நேரத்துல கூட அவன் பிரைன் வாஷிங் வேலையை பாக்குறான். ஆனா நம்மால் சுக்க மாட்டாரு. நீ எடுத்ததை இப்ப திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லா ஹெவன்லி ஃபிளேம்ஸோட அவர் அப்படியே அவனை அட்டாக் பண்ண ஆள் காலி ஆயிடுறான். அவன் கிட்ட கடைசியா அந்த டிவரிங் ஃபிளேமும் வெளியே வந்துடுது. எல்லா ஃபிளேமும் ஒன்னா சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சதோட டக்குன்னு அந்த பவர் வானத்தை நோக்கி போய் வெடிச்சு சதறிடுது. அவ்வளவுதான் டோக்கி காண்டினர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பவர்ஸும் இப்ப திரும்ப அங்கேயே கொடுக்கப்பட்டது. போதி ட்ரீலாம் அந்த பவரை உள்வாங்கிக்க அண்டர்வேர்ல்ட்ல இருந்து அந்த போதி ட்ரீயும் இப்ப திரும்பவும் துளுக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோவையும் காணோம், ஹூட்டினையும் காணோம். நம்ம ஜூனர் மட்டும் கீழே இருந்து நம்ம ஹீரோவோட ரிங் எடுக்கிறாங்க. அவரு சம்பவமாயி சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டாருங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க அப்படியே அலாரம் வைக்க நம்ம யோச்சன் மாஸ்டர் இது நம்ம எல்லாரோட கடமையும் தான், ஆனா நமக்கு முன்னாடி அவனே முடிச்சிட்டான். அவ்வளவுதான் டோக்கி காட்டினன் இப்ப திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருது. நம்ம ஜியானன் அகாடமியில நம்ம ஹீரோவோட போட்டோ காமிச்சு அவரை பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்களாம் டீச்சர்ஸ் ஆயிடுறாங்க. புது ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் இவருதான் டோகார்டு. நாங்களும் நல்லா ட்ரைனிங் எடுத்தா எங்களாலேயே இவர மாதிரி பவர்ஃபுல் ஆக முடியும். ஹூஜியா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏண்டா டீச்சர் பேசும்போது இப்படிதான் குறுக்க பேசுவியா? ஹூஜியா டீச்சர் நீங்க இந்த அளவுக்கு அவசரப்பட வேணாம் நினைக்கிறேன். கடுப்பு எத்துறானுங்கடா. சிரின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அமைதியாக இப்ப ஏதோ ஒரு வில்லேஜ் மாதிரியான ஒரு இடத்த காட்டுறாங்க. பேஷன்ஸ் எல்லாரும் வாசல்ல குமிஞ்சு கிடக்க ஒரு தாத்தாவும் அவர் பொண்ணை கூட்டிட்டு ஹெல்ப் கேட்டு அந்த இடத்துக்கு வராரு. அவங்கள பார்த்த உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பாய்சன் பாடின்னு சொல்லி அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்ப டோர் ஓபன் ஆகுது. நம்ம ஃபேரி டாக்டர் வெளியே வராங்க. அவங்க அப்படியே அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு இது உன்னோட சாபம் கிடையாது, உனக்கு கிடைச்ச வரோன்னு சொல்ல சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்டாரால் தான் சென்டர் பிளான்லயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு இடமா மாறிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம வேலி மாஸ்டரும் வழக்கம் போல சட்டி நிறைய காசோட பொட்டி நிறைய பணத்தோட அவங்கள பார்க்க வராரு. அப்புறம் மாஸ்டர்ஸ் சென்டர் பிளான்லயே நீங்க தான் பெரிய கையா இருக்கீங்க, அப்புறம் என்ன மறந்துடாதீங்க. நம்ம ஃபெங்குயும் அங்கதான் இருக்காங்க. நம்ம யோச்சன் மாஸ்டர் குயிலானோ அவங்களும் இனிமே ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களையும் அவர் ஸ்டூடெண்டா சேர்த்துக்க அவங்களும் செம ஹாப்பி ஆயிட்ட மாதிரி காமிச்சதோட கடைசியா நம்ம டிராகன் லேடி அவங்க அப்பாவுக்கு அவங்கள மாதிரியே ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அட எப்பதான் அது முடியும்? அட கொஞ்சம் சும்மா இருங்க, நான் உங்களை எவ்வளவு நாள் மிஸ் பண்ண தெரியுமா? அதுக்காக எவ்வளவு நாளுமா என் மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பேன். நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஃபீல் ஆயிடுறாங்க. ஜூனரை நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சியோயான் திரும்ப வர ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அவங்க கேட்க திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவும் அங்க காணோம். ஆளு எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப கடைசியா நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு இடம் ஊர்ல கோவால்ட்டில் ஆரம்பிச்சு போதி ட்ரீ நம்ம ஹீரோ வழக்கமா ட்ரைனிங் எடுக்கிற இடம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அவரை தேடிட்டு இருக்காங்க. சியோயான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம கண்டிப்பா திரும்ப சந்திப்போம். அது வரைக்கும் நானும் இதை நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுட்டு அங்கிருந்து கிளம்ப ஜூனர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆசையோடையும் நம்பிக்கையோடையும் அவங்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்காரு. ஜூனர் கண்ணு ஆனந்த கண்ணீரை
கொட்ட ஆரம்பிச்சிட்டு அவர் அப்படியே அவர் கொண்டு வந்த ஒரு கிஃப்ட் அவங்க கையில மாட்டி விட்டுட்டு அவங்கள தூக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த சீரீஸும் முடியுது. உண்மையிலேயே ஹாப்பி எண்டிங் தான். நீங்க இந்த சீரீஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீசன் 1ஓட கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 எப்படி இருந்துச்சு? நீங்க இதை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான சீரீஸ்ல திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.